உடனே அதே மாசத்துல ஆகஸ்ட் மாசம் 27 குடியரசுல ஈவேரா வந்து கண்டன அறிக்கை வெளியிட்டுட்டாரு அப்படின்னு பேராசிரியர் ஜெயராமன் சொல்றாரு. ஐயாவுக்கு 1, 2, 3 எல்லாம் தெரியும்ல, எல்லாத்துக்கும் மேல நீங்க படிச்சு காட்டினீங்கல்ல இப்போ ஒரு பதிவு, அந்த பதிவுக்கு கீழே ஒரு படம் போட்டிருந்தாரு. என்ன படம்? சோ இத வந்து முன்கூட்டியே ஈழத்து சிவானந்தாடிகள் செய்தித்தாள்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. காங்கிரஸ் மட்டும் ஆட்சிக்கு வந்தா அவங்க கட்டாய இந்திய கொண்டு வர போறாங்க, இதுதான் ராஜாஜியோட முதல் கடமையா இருக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பிப்ரவரி மாசம் 1937 பொதுமக்களுக்கு உங்கள் கடமை அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஒரு பெரிய அறிக்கை தயார் பண்ணி விடுறாரு. தேர்தலுக்கு முன்னாடியே இவனுங்க வந்தா இதைத்தான் செய்வானுங்கன்னு அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. மக்களுக்கு தெளிவா சொல்றாரு. இத படிச்சாலே தெரியும் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி. புரியுதுங்களா? தெரியும். அந்த புத்தகத்தில் தானே இருந்துச்சு இந்திய எதிர்ப்பு அன்றும் இன்றும் அப்படிங்கிற புத்தகத்தை போட்டுதான் இந்த பதிவை போட்டிருக்கிறீங்க. அந்த புத்தகத்தை முழுசா படிச்சீங்களா இல்லையா? நாவலர் நெடுஞ்செழியன் சொன்னது, நான் சொல்லல. திமுகவுடைய அது திராவிடத்தினுடைய தூண், ஐம்பெரும் தலைவர்களில் முதன்மையானவர், தம்பி வா தலைமை ஏற்கவான்னு அண்ணாதுரையே கூப்பிட்ட ஒரு பெருந்தகை. புரியுதுங்களா? அவரு சொல்றாரு, நாவலர்னு பட்டம் வாங்கினவர் சொல்றாரு, ஐயா உங்க ஈவேராவுக்கு முன்னாடியே பல தமிழறிஞர்கள் ராஜாஜியோட கட்டாய இந்திக்கு எதிராக அறிக்கை விட்டுட்டாங்க அப்படின்னு. பேராசிரியர் தான் நீங்க, ஒரு ஆய்வு கட்டுரை எப்படி எழுதணும்னு தெரியும்ல. ஜெயராமன் சார் தானே கேக்குறேன். அதான் நானும் கேக்குறேன், அவரை தான் கேக்குறேன். படிச்சிருக்க மாட்டேன். ஐயா மாதிரி மேடை கிடைச்சிருச்சு, மைக்கு போட்டு கொடுத்துட்டாங்கன்னு என்னால மரியாதை குறைவாலாம் அவரை பேச முடியாது. தெளிவா தானே இருக்கு. என்ன நோக்கம்? இப்படி எல்லாம் இருட்டடிப்பு செய்து பேச வேண்டிய, எழுத வேண்டிய கட்டாயம். ஒரு போலி பிம்பத்தை காப்பாத்தணும். சமஸ்கிருத எதிர்ப்பு. ஆனா அன்னைக்கு சமஸ்கிருத எதிர்ப்பு, பின்னாடி வர்றது இந்திய எதிர்ப்பு. அதுலேயும் தமிழர்கள் தான் முன்னாடி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. வரலாற்றெல்லாம் மறைச்சிட்டு எல்லாம் இவர் தான் செய்தாரு. உனக்கு முன்னாடியே நீதி கட்சியில் இருந்தவங்க ஏடி பன்னீர்செல்வமும் கியாபே விஸ்வநாதமும் பிடி ராஜன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்கள அத்தனை பேரும் விட்டுட்டு உன்ன தலைவனாக்குனா நீ உன் வஞ்சக எண்ணத்தோட திராவிடர் கழகம்னு பேரை மாத்துவ. நாங்களும் தலைமை பொறுப்புக்கு வரணும்னா இந்த கூலிகார பசங்கன்னு திட்டுவ தமிழர்களை. என்ன கிடைக்கிறடா நீங்க எதுக்கு கேக்குறீங்க இதெல்லாம்? இதை ஏன் வெட்டினீங்க? இதை ஏன் வெட்டினீங்க? ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நெற்றிக்கண் வலையொலியினுடைய ஆசிரியர் தம்பி மகிழன் அவர்களை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் தம்பி. அண்ணே வணக்கம். இந்த புத்தக கண்காட்சி தொடங்கின பிறகு மத்தியில் ஒரு முறை சந்திக்கணும், பேசணும்னு இந்த பெரியாரின் பித்தலாட்டங்கள், இந்திய எதிர்ப்பு போரில் அந்த புத்தகம் ஏற்படுத்தியிருந்த சர்ச்சை, அதை ஒட்டி நடந்த விவாதம், அதை தொடர்ந்து சில பேர் போட்ட அந்த வீடியோ, அப்போ உடனே இதுக்கு ஒரு மறுப்பா விவாதிக்கணும் அப்படின்னு பேசியிருந்தோம். நம்ம இருந்தாலும் இது எப்பவும் பேசக்கூடிய ஒரு விடயம் தான். இப்போ அந்த புத்தகத்துக்கு எதிராக முதல்ல வந்து ஒருத்தரை பற்றி பேசுவோம். பேராசிரியர் ஜெயராமன் ஒரு தமிழ் தளத்தில் தான் இருந்தார், தமிழ் தேசிய தளத்தில் தான் இருந்தார், மதிக்கக்கூடிய மனிதர் தான். அவர் ஒரு கடிதம் முகநூலுக்கு வந்து எழுதியிருக்கிறாரு. என்னன்றாரு, ஈழத்தடிகள் அப்படி ஒரு கடிதம் கொண்டுட்டு போனதுன்னு சொல்லக்கூடிய நாள் வந்து 5/4/1938 தான். அதுக்கு முன்னாடியே பெரியார் வந்துட்டு ராஜாஜி பதவியேற்ற உடனே வந்து 14/7/37 பதவி ஏற்கிறாரு. சரி. கட்டாய இந்திய அறிக்கை வந்து 11/8/37 தொடங்குது. உடனே பெரியார் வந்துட்டு அறிக்கை வந்து 22/8/37 கொடுத்துட்டாரு. அடுத்தது 4/10/37 பெரியாருடைய களம் போராட இறங்கிடுச்சு. அது பிற்பாடு மாநாடு, முதல் மாநாடு 24/10/37 பெரியார் வந்து போராட்ட களத்துக்கு இறங்கிட்டார். பெரியாரின் படை போராட்டத்துல இறங்கிடுச்சா. அவத்துக்கு அடுத்தது வந்துட்டு 26/12/37 திருச்சியில மாநாடு, தமிழர் மாநாடு. சரி. சோமசுந்தர பாரதியார் அதுல வந்து அந்த விஷயத்திலையும் பங்கெடுத்துக்கிறார். இதெல்லாம் முடிஞ்சதான் 38 தான். எந்த மாசம்? கிட்டத்தட்ட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாசம் 25 தான் எழுத்தடிகள் அந்த கடிதம் கொண்டு போய் இந்திய எதிர்ப்பு அந்த அறிக்கை கொடுத்தது. அவர் மறுத்ததாகவும் சொல்றது வந்து இருக்குது, இட்டு கட்டி இருக்குது, பொய் பித்தலாட்டம் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு. தன்னுடைய தகுதிக்கு மீறி அவர் வந்து அந்த புத்தகத்துல பேசியிருக்கிறாரு. இவரால செய்ய முடியாதத, எழுத்தடிகளால் செய்ய முடியாதத
மத்தவங்க செய்துட்டாங்க என்ற விஷயத்துக்கு இப்படி எழுதியிருக்கிறாரு. அவரால செய்ய முடியாததை செஞ்சுதான் சொல்றாரு. ஆமா. அவர் வந்து ஒரு தனி மனுஷரு. அவரால வந்து இவ்வளவு பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கி இருக்க முடியாது. பாரு என்கிட்ட இவ்வளவு ஆதாரம் இருக்குன்னு தேதி வாரியா குறிப்பிட்டு இருக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி ஐயா பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் மரியாதைக்குரியவர், தமிழ் தேசிய தளத்துல இயங்கியவர். இப்பவும் நான் தமிழ் தேசிய தளத்துல தான் இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா பிழைப்புகள் எல்லாம் அந்த பக்கத்துல இருந்துதான் நடக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஐயாவுடைய பதிவுக்கு முதல்ல பதில் சொல்லிடுவோம். ஐயா சொல்ற மாதிரி தேதி வாரியா எடுத்துக்கும். 1937 ஜூலை மாசம் 14ஆம் தேதி ராஜாஜி சென்னை மாகாணத்தின் பிரீமியராக, அதாவது அன்றைக்கு அதான் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டார். ஆமா, வெள்ளையராட்சியில பிரீமியர் முதலமைச்சராக பதவி. எப்பன 1937 ஜூலை மாசம் 7வது மாசம். அடுத்த மாசம் ஆகஸ்ட் மாசம், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாசம் சென்னையில் இருக்கின்ற ராமகிருஷ்ண மாணவர் இல்லத்தில் ராஜாஜி போய் பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, இன்னும் சில தினங்களில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் கட்டாய இந்தி பாடமாக கொண்டு வரப்படும். இதை அவர் பேசியது 1937 செப்டம்பர் மாசம் 10ஆம் தேதி. சில இடத்துல 11 அப்படின்னு கூட குறிப்பிடுறாங்க. நாவலர் நெடுஞ்செழியன் எழுதிய திராவிட இயக்க வரலாறு என்ற புத்தகத்துல இந்தி எதிர்ப்பு வரலாறு அப்படின்னு ஒண்ணு தனியா இருக்கு. அதுல வந்து அவர் வந்து 11 அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஆகஸ்ட் 11 தான் இந்த மாதிரி அறிவிச்சாருன்னு சொல்றாங்க. ஆனா மா இளஞ்செழியன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறாரு. அவர் வந்து 10ஆம் தேதி பேசினாரு அப்படிங்கிறாரு. ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கு, எக்ஸாக்டா தெரியல. ஆனா ஒரு பதவியேற்ற ஒரே மாசத்துல நான் கட்டாய இந்திய கொண்டு வர போறேன் அப்படின்னு வந்து அறிவிச்சிட்டாரு. உடனே அதே மாசத்துல ஆகஸ்ட் மாசம் 27ஆம் தேதி குடியரசுல ஈவேரா வந்து கண்டன அறிக்கை வெளியிட்டுட்டாரு அப்படின்னு பேராசிரியர் ஜெயராமன் சொல்றாரு. ஐயாவுக்கு 1, 2, 3 எல்லாம் தெரியும்ல. எல்லாத்துக்கும் மேல நீங்க படிச்சு காட்டினீங்கல்ல இப்ப ஒரு பதிவு, அந்த பதிவுக்கு கீழே ஒரு படம் போட்டிருந்தாரு. என்ன படம்? இந்தி எதிர்ப்பு அன்றும் இன்றும், ஈழத்து சிவானந்த அடிகள் எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்தோட தலைப்பு தான் இப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈவேராவின் பித்தலாட்டம் அப்படின்னு நம்ம மாத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அந்த புத்தகத்தை நான் படிச்சேன், அதுல இருந்துதான் குறிப்பெடுத்து இந்த பதிவை போட்டு இருக்கிறேன்னு நம்ம கிட்ட சொல்றாரு. அந்த புத்தகத்தை அவர் ஒழுங்கா படிச்சாரா? அந்த புத்தகத்துல ஈழத்து சிவானந்த அடிகள் தெளிவா ஒரு இடத்துல சொல்லி இருப்பாரு, ராஜாஜி ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னா அவருடைய முதல் கடமையாக கட்டாய இந்திய பாடமா கொண்டு வருவதுதான் இருக்குது என்பதை செய்தித்தாள் மூலமாக படித்து அறிந்து கொண்ட நான் முன்பாகவே சொல்றாரு. கவனிங்க, தேர்தல்ல ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே ராஜாஜி பல இடத்துல காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே கட்டாய இந்திய கொண்டு வரும்னு பேசிக்கிட்டு தான் இருந்தாரு. அதற்கான சான்றுகளை நான் கொடுக்குறேன். யாரு சொன்னாங்கன்றதையும் நான் சொல்றேன். அது பொய்ன்றதை இவங்க முடிஞ்ச நிரூபிக்கிட்டோம். சோ இத வந்து முன்கூட்டியே ஈழத்து சிவானந்த அடிகள் செய்தித்தாள்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. காங்கிரஸ் மட்டும் ஆட்சிக்கு வந்தா அவங்க கட்டாய இந்திய கொண்டு வர போறாங்க, இதுதான் ராஜாஜியோட முதல் கடமையா இருக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பிப்ரவரி மாசம் 1937லயே பொதுமக்களுக்கு உங்கள் கடமை அப்படிங்கிற தலைப்புல ஒரு பெரிய அறிக்கை தயார் பண்ணி விடுறாரு. அதுல மக்களுக்கு வந்து ஒரு அறிவுறுத்தலையும் செய்யறாரு. நிறைய பேருக்கு தபால் மூலமா அதை அனுப்பி தமிழ்நாடு முழுக்க அதை பரப்புறாரு. எப்பங்கய்யா? பிப்ரவரி மாசம் 1937 ஈவேராவுக்கு 4-5 மாசத்துக்கு முன்னாடியே உங்கள் கடமை என்ற தலைப்புல ஈழத்து சிவானந்த அடிகள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி விட்டுட்டாரு. அத தன்னுடைய புத்தகத்துல தெளிவா குறிப்பிடுறாரு. இவர் பதவி ஏற்கிறது 14ஆம் தேதி ஜூலை மாசம் 7வது மாசம் 37 பதவி ஏற்கிறார். ஆமா, பிப்ரவரியில தேர்தலுக்கு முன்னாடியே இவனுக்கு வந்தா இதைத்தான் செய்வானுங்கன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா ராஜாஜி பேசிக்கிட்டு தான் இருந்தாரு. உங்கள் கடமைன்னு மக்கள் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அல்ல ஒருபடி மேலேயே போயிட்டாரு. தேர்தல் நடக்க இருக்குது, வேட்பாளர்கள் எல்லாம் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வருவாங்க, மக்களே அவங்க கிட்ட சொல்லுங்க, நீங்க வந்து இந்த தமிழ்நாட்டுக்காரங்க, இது தமிழ்நாடு, நீங்க ஆட்சிக்கு வந்தா தமிழை ஆட்சி மொழியாக்கி தமிழ் மொழியிலேயே அரசு அலுவல்களை எல்லாம் செய்வேன் என்று உறுதி கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அந்நிய மொழியான இந்தியை எக்காரணம் கொண்டும் புகுத்தக்கூடாது. இந்த உறுதியை பெற்ற பிறகு நீங்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள்னு
மக்களுக்கு இவ்வளவு தெளிவா சொல்றாரு. இத படிச்சாலே தெரியும் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி. புரியுதுங்களா? ஜெயராமனுக்கு தெரியும். அந்த புத்தகத்தில் தானே இருந்துச்சு. இந்தி எதிர்ப்பு அன்றும் இன்றும் அப்படிங்கிற புத்தகத்தை போட்டுதான் இந்த பதிவை போட்டிருக்கிறீங்க. அந்த புத்தகத்தை முழுசா படிச்சீங்களா இல்லையா? இந்த புத்தகத்துல தெளிவா சொல்றாரு, தேர்தலுக்கு முன்னாடியே நான் செய்தித்தாள்ல படிச்சுட்டு உங்கள் கடமைன்னு மக்களுக்கு நான் வந்து அறிக்கை விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன் ஐயா இத பாக்கல? அப்ப திட்டமிட்டு வெட்டி ஒட்டி மறைக்கிற வேலை. இதெல்லாம் நியாயமா? சோ ஈழத்து சிவானந்த அடிகள் வெளியிட்ட முதல் அறிக்கை இதுதான். சரி, இதுதான் முதல் அறிக்கையான்னா இதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடியே நிறைய தமிழறிஞர்களோட சேர்த்து ராஜாஜிக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். அந்த சான்று கொடுக்கிறது யாரு தெரியுமா? நாவலர் இரா நெடுஞ்செழியன் அவரே கொடுக்கிறாரு. இது நடமாடும் பல்கலைக்கழகம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் போற்றப்பட்டவர். ஆமா, அவர் திராவிட இயக்க வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, பாகம் 1. அந்த புத்தகத்தை மறு பதிப்பெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. வாங்கி படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுலயும் கூட நிறைய வெட்டி இருப்பாங்க போல. ஏன்னா நான் வச்சுங்கிறது பழைய புத்தகம், அது இவ்வளவு பெருசு இருக்கு. இப்ப இவங்க கொண்டு வந்திருக்கிறது இவ்வளவுதான் இருக்கு. இதுல இவங்க எவ்வளவு வெட்டினாங்கன்னு தெரியல. அதுல நாவலர் நெடுஞ்செழியன் என்ன சொன்னாரு அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு படிச்சே காட்டிடுறேங்க ஐயா. அந்த போராட்டம் எப்போ தொடங்குதுங்கிறதையும் பாத்துங்க. தமிழ்நாட்டுக்கு இந்தி வேண்டுமா? இது பக்கம் 693. இதுதான் அந்த புத்தகம். அட்டப்படம் தெரியுதுங்களா? திராவிட இயக்க வரலாறு முதல் தொகுதி, ஆசிரியர் தமிழ் செம்மல், தமிழ் பேரறிஞர் டாக்டர் நாவலர் இரா நெடுஞ்செழியன், MA D லிட்ரேச்சர். சரிங்களா? இந்த புத்தகத்துல 693வது பக்கத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். படிச்சே காட்டுறேன்னு. தென்னிந்திய தமிழ் சங்கத்தினர் இப்படி ஒரு சங்கம் இருந்திருக்கு. 1936 நவம்பர் மாசம் 23ஆம் நாளிட்டு, என்ன வருஷம்? 1936. இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது 37 பத்தி பேசி, இப்ப 36க்கே போயாச்சு. தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு சொல்லிட்டு இந்த திராவிட கட்சி ஒண்ணு வச்சிருந்தது இல்ல, அதுக்கு இன்னொரு இது தென்னிந்திய தமிழர் ஆமா சங்கம்னு வச்சிருந்தது. தென்னிந்திய தமிழ் சங்கத்தினர், தமிழ் சங்கத்தினர் 1936 நவம்பர் 23ஆம் நாளிட்டு தமிழ்நாட்டுக்கு இந்தி வேண்டுமா கேள்விக்குறி, தமிழ்நாட்டுக்கு இந்தி வேண்டுமா என்று கேட்டு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டனர். அந்த அறிக்கைக்கு விடை இருக்கிற முறையில், அதாவது விடை சொல்ற முறையில் காங்கிரஸ் தலைவர் திரு சி ராஜகோபாலாச்சாரியார் 1936 நவம்பர் மாதம் 26ஆம் நாள் கடிதம் ஒன்றினை எழுதினார். இந்த தமிழ் சங்கத்தினர் நவம்பர் மாசம் 1936 23ஆம் தேதி ராஜகோபாலாச்சாரியாருக்கு தமிழ்நாட்டுக்கு இந்தி வேண்டுமான்னு கேட்டு ஒரு அறிக்கை எழுதுறாங்க. ஏன் எழுதணும்? அப்ப அவர் முதலமைச்சர் கிடையாது. எல்லா மேடையிலையும் பேசுறாங்க. 34ல இருந்து காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்த தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இந்திய கொண்டு வரணும், இந்திய கட்டாய பாடமாக்கணும், அதுதான் எனது ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்குறதுக்கு வழியா இருக்கும் அப்படின்னு எல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு முறையும் பேசும்போதெல்லாம் தமிழறிஞர்கள் அதுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறாங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தேர்தல் நெருங்க அவருடைய பேச்சு ரொம்ப வீரியமாகுது கட்டாய இந்தியில. அப்ப அதுக்கு எதிராக அறிக்கைகளும் வருது. அப்படி வந்த முதல் அறிக்கை என்று நாவலர் நெடுஞ்செழியன் குறிப்பிடுறது எதை? 1936 தென்னிந்திய தமிழ் சங்கத்தை சேர்ந்தவர்கள் வெளியிட்ட தமிழ்நாட்டுக்கு இந்தி தேவையா, முன்னாடி ஈழத்தாடிகளுக்கும் முன்னாடி. இதுக்கு ராஜகோபாலாச்சாரியார் பதில் கடிதம் எழுதுறாரு. இந்தி தேவை, தமிழ்நாட்டுக்கு இந்தி தேவை, நான் தீர ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன், தேச ஒற்றுமைக்கு நம்முடைய மக்கள் நம்முடைய மாணவர்கள் இந்தி படிக்கணும், அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்களோட மொழியில நாம எதுக்கு நம்ம நாட்டு வரலாறு படிக்கணும், இந்திய மொழி ஒன்றில் நம்முடைய நாட்டின் மொழியை படிக்கணும், அது இந்தியா இருக்கணும் அப்படின்னு பதில் கடிதம் எழுதுறாரு. இதுக்கு அடுத்து அந்த பதில் கடிதம் எழுதி முடிச்ச உடனே இந்தி கட்டாய பாடமாக்குவதில் தமிழுக்கு ஒருவித தீமையும் ஏற்படாது, நன்மையே உண்டாகும்னு அந்த கடிதத்தை முடிக்கிறாரு. இந்த கடிதம் வெளியான பிறகு இதுக்கப்புறம் சில தமிழறிஞர்கள்லாம் கொதிச்சு எழுந்து ராஜாஜிக்கு எதிராக துண்டறிக்கைகளையும் கண்டன அறிக்கைகளையும் அனுப்புறாங்க. அது யார் யாரு அப்படின்னு பட்டியலை பார்க்கலாமா? நன்மையே உண்டாகும் என்று குறிப்பிட்டு இருந்தார் திரு சி ராஜகோபாலாச்சாரியார் அவர்களின் இந்தி ஆதரவு கொள்கைக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் நாவலர் சோமசுந்தர பாரதியார், புதுவை
சுத்தானந்த பாரதியார், மா ராஜமாணிக்கனார். மா ராஜமாணிக்கனார் யாருன்னு வரலாறு படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். சோழர் வரலாறு, பல்லவர் வரலாறு அப்படின்னு பல வரலாற்று புத்தகங்களை எழுதிய மாபெரும் அறிஞர், பெரிய புராண ஆராய்ச்சி, 10 பாட்டு ஆராய்ச்சி, பெரிய தமிழறிஞர் அவரு. மா ராஜமாணிக்கனார், பண்டிதை கிருஷ்ணவேணி அம்மையார், ஆ வி கண்ணையா நாயுடு, ஒரு பிறமொழியாளராகவே இருந்தாலும் அவரையும் நாம மதிக்கிறோம். ஆ வி கண்ணையா நாயுடு, ஆ வரத நஞ்சையா பிள்ளை, புலவர் இ சிவகுருநாதன், பேராசிரியர் டி எம் முகைதீன், கவிராயர், ஈழத்து சிவானந்த அடிகள் போன்றவர்கள் இந்தி புகுத்தப்பட்டால் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு பெருங்கேடு விளைந்தே தீரும் என விளக்கி அறிக்கைகள் வெளியிட்டனர். நாவலர் நெடுஞ்செழியன் சொன்னது, நான் சொல்லல. திமுகவுடைய அதை திராவிடத்தினுடைய ஒரு தூணாக தூண், ஐம்பெரும் தலைவர்களில் முதன்மையானவர். தம்பி வா தலைமை ஏற்கவான்னு அண்ணாதுரையே கூப்பிட்ட ஒரு பெருந்தகை. புரியுதுங்களா? அவரு சொல்றாரு, நாவலர்னு பட்டம் வாங்கினவர் சொல்றாரு, ஐயா உங்க ஈவேராவுக்கு முன்னாடியே பல தமிழறிஞர்கள் ராஜாஜியோட கட்டாய இந்திக்கு எதிராக அறிக்கை விட்டுட்டாங்க அப்படின்னு. சரி, அடுத்து முக்கியமான ஒரு ஹீரோ என்ட்ரி யாரு, அவரையும் பார்க்கலாம். அப்பொழுது பெரும் பேராசிரியரான மறைமலை அடிகள் அவர்கள் இந்தி பொதுமொழியா என்ற தலைப்பில் ஒரு அருமையான சிறிய நூல் ஒன்றை எழுதி வெளியிட்டார். இந்த நூலோட அட்டப்படத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த புத்தகத்தை தான் அவர் ஈழத்தடிகள் அவர் ஒரு தனியா பிரிண்ட் போட்டு எல்லாருக்கும் ஃப்ரீயா கரெக்டா சொன்னீங்க. அப்ப இவர் வழக்கு போறதுக்கு முயற்சி நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிட்டாரு. இந்த புத்தகம் எப்ப வெளியாச்சு தெரியுமா? என்னுடைய நினைவு சரியா இருந்தா மாசம் 1937 தேர்தலே நடக்கலையா? அப்ப நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த புத்தகம் வந்துருச்சு. இப்படி ஒரு புத்தகம் வந்திருக்குன்னு தெரிஞ்சு இந்த ஈழத்தடிகள் உடனே அதை உடனே மொழிபெயர்த்து அது என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் இலவசமா கொடுக்குறாரு. மறைமலை அடிகளுக்கு அதனால கோபம் வந்துருது. ஏன் அனுமதி போட்ட உடனே ஒரு 2-3 பேர் பார்த்து சோமசுந்தர பாரதியார் எல்லாம் போய் பேசுறாங்க. இல்லைங்க, அவர் பொது நோக்கத்துக்காக தான் அனுப்புறாரு, அவர் அதை காசு எடுத்துக்கல, உங்களுடைய இந்த நோக்கம் இன்னும் பரவலா போய் சேர்ந்து இருக்குது அவரால் அப்படின்னு சொன்ன உடனே அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழக்கை வாபஸ் வாங்கிடுவார். அப்ப அந்த புத்தகத்தை பத்தி நெடுஞ்செழியன் குறிப்பிடுறாரு. அப்பொழுது பெரும் பேராசிரியரான மறைமலை அடிகள் அவர்கள் இந்தி பொதுமொழியா என்ற தலைப்பில் ஒரு அருமையான சிறிய நூல் ஒன்றை எழுதி வெளியிட்டார். அதில் இந்தி மொழி பள்ளிகளில் கட்டாய பாடமாக வைக்கப்பெற்றால் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் பெருங்கேடு விளையும் என்பது திண்ணம் என்று தெல்ல தெளிய விளக்கமாக குறிப்பிட்டு இருந்தார். சரிங்களா? இப்ப இந்த புத்தகத்தோட அட்டை படத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். மறுபடியும் இந்த இடத்துக்கே நாம வந்துருவோம். இதுதானே, இதுதான் அந்த ஹிந்தி பொதுமொழியா மறைமலை அடிகளார் எழுதிய புத்தகம். இதுதான். இது எப்ப வெளியாயிருக்கு? 1937 மே மாசம். ராஜாஜி எப்ப முதலமைச்சர் ஆனாரு? ஜூலை மாசம். எப்ப கட்டாய இந்திய அறிவிப்பு வெளியிட்டாரு? அடுத்த மாசம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல வெளியிட்டாரு. இப்ப மே மாசமே மறைமலை அடிகள் என்ன பண்ணிட்டாரு, இந்தி புத்தகமே கொண்டு வந்துட்டாருன்னா அப்ப ராஜகோபாலாச்சாரியார் முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்தாருங்கிறது நிரூபணம் ஆகுது. அத தமிழர் தலைவர்கள் முன்கூட்டி எதிர்த்து புத்தகம் போட்டது, ஆர்கனைஸ் பண்ணது, மீட்டிங் நடத்தினாங்கன்றதெல்லாம் வந்திருக்கு. அப்ப ராஜகோபாலாச்சாரியார் முன்னாடியே பேசியிருக்காரு. அதனாலதான் மறைமலை அடிகளும் இந்த புத்தகத்தை எழுதி இருக்கிறாரு. அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் ஈழத்து சிவானந்த அடிகளும் பிப்ரவரி மாசமே தந்தி கொடுத்துட்டாரு. பேராசிரியர் தான் நீங்க. ஒரு ஆய்வு கட்டுரை எப்படி எழுதணும்னு தெரியும்ல? ஜெயராமன் சார் தானே கேக்குறேன். அதான் நானும் கேக்குறேன். அவரை தான் கேக்குறேன். படிச்சிருக்க மாட்டேன். ஐயா மாதிரி மேடை கிடைச்சிருச்சு, மைக்கு போட்டு கொடுத்துட்டாங்கன்னு என்னால மரியாதை குறைவாலாம் அவரை பேச முடியாது. நான் அவர் மரியாதையாவே கேட்கிறேன். தமிழ் தேசியத்திற்காக மிகப்பெரிய ஆய்வு கட்டுரை எல்லாம் எழுதினவரு. அதனாலதான் முனைவர் பட்டம் கூட கொடுத்தாங்கன்னு சொன்னாரு. நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அந்த ஆய்வு கட்டுரைய. பேராசிரியர் தான் நீங்க, ஆய்வு பண்ணவர் தான் நீங்க. ஏன் இதெல்லாம் தேடி பார்க்கணும்னு கூட உங்களுக்கு தோணலையா? தெளிவாதானே இருக்கு. என்ன நோக்கம்? இப்படி எல்லாம் இருட்டடிப்பு செய்து பேச வேண்டிய, எழுத வேண்டிய கட்டாயம். ஒரு போலி பிம்பத்தை காப்பாத்தணும். ஏன் காப்பாத்தணும்? வரலாற்றை பார்க்கணும். நம்ம அதை பத்தி பின்னாடி விரிவா பேசலாம். ஏன்னா நடுவுல அதை பத்தி பேசினா குழம்பிரும். அதனால இதை முடிச்சிருவோம். சோ இதுதான் அந்த மறைமலை அடிகள். இங்க பாருங்க, பேரு தெளிவா இருக்கு. மறைமலை அடிகள் எழுதிய புத்தகம். நான் அட்டப்படத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன், நீங்க தெளிவா போட்டுங்க. இப்ப மறுபடியும் நம்ம நாவலர் நெடுஞ்செழியனுக்கே வந்துரும். இப்ப ஐயா சொன்ன மாதிரி அந்த புத்தகத்தை எழுதுறாங்க. அதை பலாயிரக்கணக்கா அச்சு பிரதி எடுத்து அதையும் தமிழ்நாடு முழுக்க அனுப்பி வச்சது ஈழத்து சிவானந்த அடிகள் தான். அதன் பின்பு என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நீங்க விளக்கி சொல்லிட்டீங்க. அடுத்து இன்னொரு ஹீரோ வராரு, நாவலர் சோமசுந்தர பாரதியார்.
அவர் வந்து ராஜகோபாலாச்சாரியாருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதை பத்தி படிச்சிடுறேன். 1937 ஆண்டில் இந்தி பொதுமொழியானால் ஏற்படும் கேடுபாடுகளில் இருந்து தமிழரையும் காப்பாற்ற வேண்டி தமிழ் அறிஞர்களால் தமிழ் பாதுகாப்பு கழகம் என்னும் ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இந்த அமைப்பை மனசுல வச்சுக்கங்கய்யா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. எனக்கு தெரிஞ்சு நெல்லையில தொடங்கி மாநாடு நடத்திக்கிட்டே வராங்க. தொடங்கினவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். எப்பா இதெல்லாம் என் வார்த்தை இல்லப்பா, இதெல்லாம் நாவலர் நெடுஞ்செழியன் சொன்னது. அடுத்து படிக்கிறேன். இல்ல எனக்கு வந்து இதை ஏத்துக்க முடியாதுன்னா நான் வேற ஒரு புத்தகத்துல இருந்து நான் ஆதாரம் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. எல்லாத்தையும் நீங்க மொத்தமா உரிச்சு தொங்க போட்டுடலாம். அடுத்து முதல் கட்ட இந்தி திணிப்பு எதிர்ப்பு போர். தலைப்பு என்னன்னா முதல் கட்ட இந்தி திணிப்பு எதிர்ப்பு போர். அந்த பேரு நான் வச்சிருக்கிற கழகத்துக்கு பேரு தமிழ் பாதுகாப்பு கழகம். கரெக்டா? இது ரெண்டுத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. மேல வரம் பாருங்க. இந்தி திணிப்பு கிளர்ச்சியை பொறுத்து 1937 ஆண்டு மிக மிக முக்கியமானது ஒரு ஆண்டு என்றே கூற வேண்டும். ஏனெனில் நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்ட கிளர்ச்சிகள் முதலாக வித்திடப்பட்ட ஆண்டு அதுதான். சரிங்களா? 1935 ஆண்டைய இந்திய அரசு சட்டத்தின்படி, அதாவது வந்து இதுல என்ன விளக்குறாருங்கிறத நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன். அன்னைக்கு வந்து சட்டத்தின்படி வந்து இந்தியர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட முன்வரைவை கொண்டு வந்து தேர்தலை நடத்துறாங்க. அந்த தேர்தலில் வெற்றி பெற்றுதான் ராஜாஜி ஆட்சிக்கு வராரு. இப்ப அவரு விளக்குறாரு எந்த இடத்துல இருந்து இந்த போராட்டம் வெடிக்குது அப்படிங்கறத. சோ இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தாங்க, தேர்தலில் போட்டி போட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இப்ப அதை சொல்றாரு பாருங்க. திரு CR ராஜகோபாலாச்சாரியார் தான் CR அவர்கள் பதவி ஏற்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால், அதாவது ஜூலை 14க்கு 3 நாட்களுக்கு முன்னாடி 1937 ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி, மன்னிக்கணும் மாதம் வந்து தவறா இருக்கு, ஜூலை 10ஆம் தேதி தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபையின் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது வட இந்தியர்களை நன்கு அறிந்து கொள்ள தென்னிந்தியர்களுக்கு இந்தி மொழி பற்றிய அறிவு மிகவும் பயன்படும் என்றும் இந்தியாவில் அரசியல் மற்றும் வணிகம் ஆகியவற்றை நடத்தி செல்வதற்கு இந்தி மொழி மிகவும் தேவைப்படும் என்றும் இந்தி மொழியை பள்ளியில் கட்டாய பாடமொழியாக ஆக்கிடும் எண்ணத்திலேயே தாம் இருந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். யாரு? CR முதலமைச்சர் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியும் பேசியிருக்கிறார். அடுத்து 1937 ஜூலை மாதம் 14 வெளிவந்த மெட்ராஸ் மெயில் இதழ் இந்தி மொழியை பள்ளியில் கட்டாய பாடமொழியாக்கும் எண்ணத்தை காங்கிரஸ் கட்சி கொண்டிருந்த போக்கை கடுமையாக எதிர்த்து எழுதியது. குடியரசுல ஈவேரா எப்ப எழுதினாரு சொல்லுங்க, நீங்க தான். குடியரசு எழுதினது வந்து 22/8/1937. இந்த மெட்ராஸ் மெயில்ல ஜூலை மாசமே கண்டிச்சு எழுதிட்டாங்க. அப்ப நீங்க அறிக்கையும் விடல, முடிஞ்சு போச்சா? அடுத்து திரு CR, மறுபடியும் ராஜகோபாலாச்சாரியார் தான். அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு CRனா யாருன்னு தெரியும். CR அவர்கள் 1937 ஆகஸ்ட் மாசம் 11ஆம் நாள் இப்பதான் ஆகஸ்ட் மாசத்துக்கே வரும். ஆகஸ்ட் மாசம் 11ஆம் நாள் ராமகிருஷ்ண மாணவர் இல்ல விழாவில், இதைதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பேசும்போது இந்தியில் பாடநூல் விரைவில் எழுதப்பட வேண்டும் என்றும் புதிய இந்தி எழுத்துக்கள் தமிழக மாணவர்கள் கற்றுக்கொள்ள தொடங்கி விடுவார்களே, ஆனால் பின்பு இந்தி மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய இரு மொழிகளையும் இவர்கள் எளிதில் பயில வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் என்று பேசினார். இந்த பேச்சுக்கு அடுத்து நடுராத்திரிக்கு சுடுகாட்டுக்கு போங்க. நீங்க இத படிச்சுக்கிட்டீங்கன்னா சமஸ்கிருதத்தையும் படிச்சுக்கலாம். உள்நோக்கம் அதான். இந்தி திணிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற உள்நோக்கம் எப்படியாச்சும் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்படி பேசிட்டாரு. அடுத்துதான் முக்கியமான விஷயம். ஐயா சொன்னாரு தெரியுமா, அந்த தமிழ் பாதுகாப்பு கழகம் முதல் இந்திய எதிர்ப்பு ஊர்வலம், அந்த இடத்துக்கு வராரு. சோ முதல் இந்திய எதிர்ப்பு ஊர்வலம் 1937 நவம்பர் மாசம் 28ஆம் நாளன்று சென்னை பவழக்கார தெருவில் தொடங்கி திருவல்லிக்கேணி கடற்கரையை அடைந்தது. ஊர்வலம் பேராசிரியர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அந்த ஊர்வலத்தில் சுமார் 3000 பேர்கள் கலந்து கொண்டார்கள். ஊர்வலத்தில் காஞ்சி மணிமொழியார், பேராசிரியர் மோசூர் கந்தசாமி முதலியார், வழக்கறிஞர் DS நடராச பிள்ளை, மா ராஜமாணிக்கனார், தேவநேய பாவானார்,
இளவழகனார், சண்முகானந்த அடிகள், அருணகிரி அடிகள், இவங்க 2 பேருமே காங்கிரஸ்காரங்க. இத்தனைக்கும் அருணகிரி அடிகளும் சண்முகானந்த அடிகளும் ஈழத்தடிகளோட சேர்ந்து ஒன்னா சேர்ந்து இந்த இடத்த சென்னைக்கு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். பண்ணி இத்தனைக்கும் அருணகிரி அடிகள் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் காங்கிரஸ்காரர். அவர் ஆமா. அடுத்து சண்முகானந்த அடிகள், அருணகிரி அடிகள், அன்பு கணபதி போன்ற தமிழ் அறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தொண்டர்கள் பலர் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொற்றொடர் எழுதிய அட்டைகளை ஏந்தி கொண்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று வீர முழக்கமிட்டு சென்றனர். இது எந்த தலைப்புக்கு கீழே எழுதியிருக்காருன்னா, முதல் இந்தி எதிர்ப்பு ஊர்வலம். என்ன டேட் வந்து 1937 நவம்பர் 28. அதுக்கு முன்னாடியே ஒரு போராட்டம் நடந்ததா ஐயா ஜெயராமன் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருக்காரு? 10வது மாசம் 4/10/37 பெரியாருடைய படை போராட்டத்துல இறங்குச்சுன்றது. எந்த இடத்துல இறங்குச்சு சொல்லணும்ல, இடத்த சொல்லாத. அத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நாம வந்து ஒரு முக்கியமான புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். மா இளஞ்செழியன் என்பவர் எழுதிய தமிழன் தொடுத்த போர். இந்த புத்தகம் இன்னைக்கும் வருது. விருப்பம் இருக்கிறவங்க வாங்கி படிங்க. 1938 முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி ரொம்ப விரிவா ஆய்வு பண்ணி எழுதின நூல் தான். சரிங்களா? இது வந்து திராவிட இயக்கத்தவர்கள் இன்னைக்கும் வெளியிடுற புத்தகம். ஐயா வீரமணி இன்னைக்கும் இத அச்சு போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் பேராசிரியர் ஜெயராமனை கேக்குறேன், இந்த புத்தகத்தை நீங்க படிச்சிருக்கிறீங்க தானே? இல்ல 2 நாளைக்கு முன்னாடி 2 நபர்கள் வந்து வீடியோ போட்டாங்கல்ல, அவங்க பேரையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். அது வேணாம். அவங்க எல்லாம் இந்த புத்தகத்தை படிச்சிருக்கிறாங்கல்ல. இதுல மா இளஞ்செழியன் வந்து முதல் போராட்டத்தை யார் தொடங்கினாங்க, யார் பேசினாங்கன்றத பத்தி குறிப்பிட்டு இருக்கிறாருல. ஏன் மறைச்சிங்க? அத ஏன் மறைச்சாங்க? மறுபடியும் அதேதான். முதல்ல அப்படிங்கிறது இவராத்தான் இருக்கணும். இவர் இல்லைன்னா இங்க எதுவுமே கிடையாது. வரலாற்று மோசடின்றது, இருட்டடிப்புன்றது, பித்தலாட்டம்ன்றது. அந்த தலைப்பு பித்தலாட்டம் வச்சு சரியா வந்தது. ஏன் பதறீங்கன்னு தெரியுது இல்ல? இல்லாத தலைப்பு ஒண்ணும் இல்ல. அந்த புத்தகத்துல ஈழத்து சிவானந்த அடிகளே பித்தலாட்டம் செஞ்சிருக்கிறாரு ஈவேரான்னு சொல்லி இருக்கிறாரு. அதத்தான் எடுத்து நம்ம தலைப்பை வச்சிருக்கோம். கருணாகம் புகுந்தது என்ன, சிறைக்கு போயிட்டு உடனே இந்த போராட்டத்தை நடத்துனாங்க. அது பிற்பாடு அவர் புடிச்சு அப்படியே உட்காந்துட்டாரு அப்படின்றது சொல்றாரு. சரி, இளஞ்செழியனோட புத்தகத்துல என்ன சொல்றாருன்னு பாத்துருவோம்யா. மறுபடியும் ஒரே விஷயம் ரிப்பீட் ஆகுதுன்னு வந்து யாரும் கவலைப்பட வேணாம். ஏன்னா இப்படிதான் சான்றுகளை தேட வேண்டியது இருக்கு. ஒருத்தர் சொன்னது இன்னொருத்தர் வந்து சொல்லாம இருக்கிறாரு. இப்படி மாத்தி மாத்தி தான் நம்ம தேட வேண்டியது இருக்கு. இது வந்து என்னன்னா ஆத்தென்டிகேட்டடான புக் இதுதான். அன்னைக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணிலாம் இந்த புத்தகத்தை எழுதுனாங்கன்றாங்கல்ல, அந்த புத்தகத்துல இருந்து தான் படிக்கிறேன், கேளுங்க. 10/8/1937 சென்னை ராமகிருஷ்ணா மடத்தில் கூடிய, அதான் அந்த ராமகிருஷ்ண மாணவர் இல்லத்தில் கூடிய பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் தான் இப்படி சொல்லி வைத்தார். கட்டாய இந்தி கொண்டு வர போறேன்னு ராஜகோபாலாச்சாரியார் சொல்றாரு. தமிழ்நாடு இதை பொறுக்கவில்லை, தமிழர் உள்ளம் இதை ஏற்கவில்லை, தமிழ் புலவர்கள் இதை ஒப்பவில்லை. ஆனால் ஆச்சாரியார் முடிந்த முடிவாக தீர்மானித்து விட்டார், இந்தியை வைத்துத்தான் தீர வேண்டுவது என்று. தமிழ்நாடு கொதித்தது, கொந்தளித்தது, முடியாது முடியாது என முழங்கிற்று. இந்தி வேண்டாம் வேண்டாம் என்று ஒலி கிளப்பிற்று. நாடு முழுவதும் ஏராளமான பொதுக்கூட்டங்கள், பிரம் அது என்னமோ சொல்றாங்க, பிரம்னு சொல்றாங்க, நமக்கு ஒண்ணும் புரியல, பிரம் மண்டபமான பெரும் ஊர்வலங்கள், அரிய பெரிய மாநாடுகள், அறிஞர்கள் பலருடைய ஆராய்ச்சி உரைகள், தமிழ் கலைஞர்கள் சொற்பொழிவுகள், அரசியல் அறிஞர்களின் அறிவுரைகள், தலை சிறந்த கல்வியாளர்களின் புத்திமதிகள், இத்தனையையும் இந்தியை தமிழர் விரும்பவில்லை என்று காட்டத்தான். சரிங்களா? இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வராரு. 10/8/1937 தான் ஆச்சாரியார் இந்தி கட்டாயம் பற்றி பேசினார். 27/8/1937 கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் கட்டாய இந்தியின் கொடுமையை விளக்க மாபெரும் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. தோழர் வெங்கடாச்சலம் பிள்ளை BABL கூட்ட தலைவர், தமிழவேல் தாவே உமா மகேஸ்வரனார், JM சோமசுந்தர பிள்ளை, BABL சிவ குப்புசாமி பிள்ளை, அரசர் கல்லூரி தமிழ் பேராசிரியர் கவியரசு R வெங்கடாசலனார் ஆகியோர் கட்டாய இந்தி தமிழுக்கு தீங்கே தரும் என்பதை எடுத்து காட்டினர். கரந்தை தமிழ்ச்சங்கம், திருவையாற்று அரசர் கல்லூரி இவ்விரண்டு மாணவர்கள் பலர் இந்தியால் தமிழ் கெடும் என்று பேசினர். இது நடந்தது 27/8/1937. இதுவும் கூட இப்ப நீங்க குறிப்பிட்ட தேதிக்கு பின்னாடிதான் வருது. நான் ஒரு முக்கியமான தேதிக்கு வரேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்றத நம்ம முதல்ல படிச்சுக்குவோம். அடுத்து இன்னொரு போராட்டத்தையும் குறிப்பிட்டாரு. 29/8/1937 அடுத்த 2 நாள் கழிச்சு இன்னொரு போராட்டம். திருவையாற்று செந்தமிழ் கழகத்தின் சார்பில் கூட்டம்.
இந்தி எதிர்ப்பு ஊர்வலம், இந்தி எதிர்ப்பு ஊர்வலம் அரசர் கல்லூரி மாணவர்களும் ஆசிரியர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். பேராசிரியர் வெங்கடாச்சலம் பிள்ளை, ச கோவிந்தசாமி பிள்ளை, ஜி சோமசுந்தர தேசிகர் ஆகியோர் இந்தி மொழி வீழ்க என முழங்கினர். இது எல்லாமே பேராசிரியர் ஜெயராமன் குறிப்பிட்ட அந்த ஆகஸ்ட் மாசம் இதுக்குள்ளே வருது. இப்ப சிவநேசன் ஒரு பத்திரிகை இருக்குன்னு ரொம்ப பாடுபட்டு அந்த டாக்குமெண்ட்டை கண்டுபிடிச்சோம். அதுல 5/8/1937 திருநெல்வேலியில தமிழ் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இந்தி கண்டன பொதுக்கூட்டம் ஒண்ணு நடந்துச்சு. அதான் முன்னாடியே சொன்னவங்களுக்கு முன்னாடியே சோமசுந்தர பாரதி. இப்ப இந்த சரி நீ ஏன் அதை சொல்லி இருக்கலாமே முதல்ல, இதை ஏன் சொன்ன அப்படின்னு கேட்கலாம். தொடங்கி 3வது மாநாடு தான் திருச்சியில நடக்குது. அங்கதான் பெரியார் போய் இணைஞ்சிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அங்கிருந்து நடத்திட்டு வந்தவங்க யாரு? அதான் இப்ப இந்த புத்தகத்துல இருந்து நான் ஏன் இதை படிச்சு காட்டினேன்னா, இது ரொம்ப ஆத்தென்டிகேட்டடான புத்தகம் சொல்றாங்க. இந்த புத்தகத்திலேயே கூட ராஜாஜி கட்டாய இந்திய அறிவிச்ச உடனேயே அடுத்த மாசம் கரந்தை தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்திய கண்டிச்சு பேசினாங்க, ஊர்வலம் போனாங்கன்னு தெளிவா குறிப்பிட்டு இருக்கு. ஏன் அதை மறைச்சிங்க இத்தனை நாளா? ஏன் அதை சொல்லல? அட்டப்படத்துல எதுக்கு இவரோட படத்தை மட்டும் போட்டு வச்சிருக்கீங்க? அப்ப நீங்க போராடினவெல்லாம் பைத்தியக்காரன மத்தவெல்லாம். இதுல இன்னொரு எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஓட்டுறது, எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஓட்டுறது. இதுல இன்னொரு முக்கியமான டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். படிங்க. சிவநேசன் செந்தமிழ் திங்கள் வெளியீடு தேதி 9 ஜனவரி 1938, 24 ஜனவரி 37 ஆகஸ்ட்ல இருந்து ஜனவரி 38 வரைக்கும் பத்திரிகைக்குள்ள இருக்கிறத படிங்க. 1938 ஆகஸ்ட் 16 முதல் 1938 ஜனவரி 16 வரைக்கும். அது ஒரு 3-4 மாசத்துக்கு மட்டுமே வெளியாகிற ஒரு பத்திரிகை. அது எப்ப தேதினாக்கா 1937 ஆகஸ்ட் 16 முதல் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 1938 ஜனவரி 16 வரைக்கும். ஆமா சரி. இப்ப இந்த 37 இந்த சிவநேசன் பத்திரிகையில நான் சொன்னேன் இல்லைங்களா, 5/8/1937 ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னு. அதுல MS பூர்ணலிங்கம் பிள்ளை அப்படின்னு ஒரு தமிழறிஞர் பேசினார், இந்திய கண்டிச்சு பேசுறாரு. அந்த கூட்டத்துக்கு பேரே இந்தி கண்டன கூட்டம் தான். அதுல அவரு பேசுறாரு பாருங்க, எனக்கு உண்மையிலே கேட்டு ஆச்சரியமாயிருச்சு. அவர் பேசுறது அப்படியே நான் படிச்சு காட்டிடுறேன். பின்னர் திருவாளர் MS பூர்ணலிங்கம் பிள்ளை அவர்கள் தமிழ் மொழி கட்டாய பாடமாக்க வேண்டியதை விரிவாக எடுத்து கூறி 1902, 1903 கவர்மெண்டார் சமஸ்கிருதத்தை கட்டாய பாடமாக்க தீர்மானித்திருப்பதை கேட்டு, என்னைக்கு 1902-3 ஈவேரா அந்த காலகட்டத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? மைனரா ஆத்துவாரத்துல அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, மைனரா ஊர் சுத்திக்கிட்டு இருந்தாரு. அன்னிக்கே MS பூர்ணலிங்கம் பிள்ளை கவர்மெண்டார் சமஸ்கிருதம் கட்டாயம் என்று அறிவித்த போது அதை எதிர்த்து சென்னையில போராட்டம் நடத்தி இருக்கிறார். அந்த டாக்குமெண்ட் தான் இது. அது சொல்றாரு பாருங்க, 1902, 1903 கவர்மெண்டார் சமஸ்கிருதத்தை கட்டாய பாடமாக தீர்மானித்திருப்பதை கேட்டு சென்னையில் ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி பேசினோம். கடைசியில் இங்கு வந்திருக்கும் அறிஞர் கூட்டத்தில் சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்கள் 100க்கு 20 உண்டா? 100க்கு 2 பேராவது சமஸ்கிருதம் பேசுவாங்களா? பேசுபவர்கள் இருந்தால் சமஸ்கிருதமே கட்டாய பாடமாக்கலாம் என்று ஒரு கேள்வி கேட்டோம். அப்படி யாராச்சும் பேசுறவங்க இருந்தான்னா சொல்லு, தாராளமா நீ சமஸ்கிருதத்தை கட்டாய பாடமா வச்சிக்கன்னு நான் பேசினோம். ஒருவரும் காணவில்லை, ஒருத்தனுக்கும் தெரியல. அதுபோல இன்று இந்தி நம் நாட்டிற்கு வந்திருக்கிறது. இதில் 100க்கு 20 இந்தி பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா? இல்லையே. ஆதலால் தமிழ் மொழி சீர்கேடு அடைந்து இருக்கும் நிலையில் தமிழை எல்லோரும் படிக்க வேண்டும் என்று கட்டாயமாக்க வல்லவா செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு காரியத்திற்கு ஒரு பயனும் கொடுக்காத இந்தியை கொண்டு புகுத்துவது சிறிதும் அடாத செயலே ஆகும் என்று கூறினார்.
ஈவேரா போராட்ட காலத்துக்கு வர்றதுக்கு 1902-3லயே முழுக்க உட்காந்து ஒரு பெரிய ஊர்வலம் நடத்திட்டு பெரிய ஒரு மீட்டிங் நடத்தி இதை பேசு பொருளாக்கா மாத்தி இருக்கிறாங்க. சமஸ்கிருத எதிர்ப்பு. ஆனா அன்னைக்கு சமஸ்கிருத எதிர்ப்பு, பின்னாடி வர்றது இந்திய எதிர்ப்பு. அதுலயும் தமிழர்கள் தான் முன்னாடி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. வரலாற்றெல்லாம் மறைச்சிட்டு எல்லாம் இவர் தான் செய்தாரு அப்படின்னு. ஆனா இப்போ என்ன சொல்றாங்க, 1000 பேசினாலும் கூட நீங்க எல்லாம் சொன்ன பிற்பாடு இன்னொரு டயலாக் என்ன தெரியுமா, அதிகம் கூட்டத்தை கூட்டி மாநாடு நடத்தி பெரிய எதிர்ப்பா செய்தது யாரு, இவர் தானே 38ல அப்படின்றாங்க. அதுக்கு என்ன பதில்? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே 38ல. அங்க இதுக்கு இப்ப நம்ம வெளியிட்ட புத்தகத்துக்கு எதிராக வீடியோ போட்டவங்க தான் இதை சொன்னாங்க. குடியரசு இதழ்ல இதற்கான செய்தி இருக்குது. 1.5 லட்சம் பேரை திரட்டி ஈவேரா போராடினாரு. ரைட்டு, குடியரசு இதழ் நீ காட்டுறல்ல, அதை நான் பார்க்க முடியுமா? சரி, நீ காட்டினல்ல, அது எந்த தேதி நீ ஏன் சொல்லல? வசதியா தேதி மட்டும் மறைக்கிற. இல்ல குடியரசு அவர்கள் நடத்திட்டு இருந்த ஒரு பத்திரிக்கை, அதனால அவங்க செய்தியை போட்டுக்கலாங்க, அது வேற விஷயம். நான் முன்னாடி திரும்ப சொல்றேன், முன்னாடி நீங்க பேசும்போது குறுக்கிட்டு ஒன்று சொன்னேன். எதுக்காக சொன்னேன்னா, நெல்லையிலிருந்து சோமசுந்தர பாரதி தலைமையில் நீங்க சொன்ன அந்த தமிழறிஞர் பட்டியலாம் நடத்திக்கிட்டே வர்றாங்க. அது பெரிய எழுச்சியா திரண்டு வந்துகிட்டு இருக்குது. இடையில இங்க கரந்தை இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய குழு மிகப்பெரிய அளவில் உருவாயிடுச்சு. திரண்டு வர அந்த முயற்சியை பார்த்துட்டு இங்க திருச்சியில போய் ஜாயின் பண்றாரு மனிதர், ஒரு ஆதரவு கடிதம், அதோட சரி. அப்புறமா அப்படியே நகர்ந்துகிட்டே வருது. திருவல்லிக்கேணி சொல்றீங்கல்ல, அந்த இடத்துல ஆர்கனைஸ் ஆகிறப்ப தான் அவர் முழுக்க அது பிற்பாடு இணைஞ்சிக்கிறாரு. திருச்சிக்கு பிறகு இணைஞ்சிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் வரல? இந்தி ஏன் வரல? இந்த இந்தி எதுக்கு கேக்குறீங்க? அது ஏன் வரலன்றத நான் சொல்றேன். இது இவ்வளவு பேர் பாடுபட்டு தான் திருவல்லிக்கேணியில மாநாடு. திருவல்லிக்கேணி மாநாட்டுல மரமலை அடிகளார் அவர்கள் தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை கொண்டு முன்மொழிகிறார். வழிமொழிந்த 13 பேரில் ஈவே ராமசாமி நாயக்கர் ஒருத்தர். அவரை நம்ம குறைச்சி மதிப்பிடலை. இப்போ அவரும் பங்கேற்றார், அவரும் ஆட்களை திரட்டினாரு, அவர்கிட்ட கொஞ்சம் படைபலம் இருந்தது, இயக்கமும் கொஞ்சம் இருந்தது, நாளேடு இருந்தது, அதுல பதிவு பண்றாரு. இது வரலாறு ஆயிடுமா உங்களுக்கு? ஒரு பக்க சார்பான வரலாறா மாறிடாது அது. இப்ப குடியரசு, விடுதலை எல்லாம் அதுல இருந்துதான். ஏன் இந்த இப்போ சிவநேசன் ஒரு பத்திரிகை இருந்துச்சு, இதை ஏன் படிக்கல? தேடி கண்டுபிடிச்சதுனால தானே 1902-3லயே சமஸ்கிருதத்திற்கு எதிரான போராட்டம் நடந்திருக்குன்றது தெரிய வருது. இல்லன்னா இதெல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்கும்ல. சில கும்பல் இந்த முயற்சி செய்திருக்கு. இன்னும் நிறைய மறைச்சு வச்சுட்டாங்க. சான்ஸ்கிரிட் ஆட்சி மொழியா வச்சிருந்தோம், இந்திய ஆட்சி மொழியா வச்சிருந்தது. பிரிட்டிஷ் அந்த காலகட்டத்தில் ஒரு திணிப்பு இருந்திருக்கு. சரி, இப்ப நாம இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, 1.5 லட்சம் பேரை திரட்டி ஈவேரா போராடினாரு, குடியரசுலயே அதற்கான செய்தி இருக்கு. செய்திலாம் இருக்கு, எந்த தேதியில செஞ்சாரு அத சொல்லு. அவர் தனியா செஞ்சாரா அதையும் சேர்த்து சொல்லு. அவங்க சொல்ற தேதி 1938 செப்டம்பர் மாசம். நாம என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம்? இன்னும் நாம 37 தாண்டல. இது எல்லாம் நடக்கிறது 37ல. ஈவேரா 1938 செப்டம்பர்ல 1.5 லட்சம் பேரை திரட்டி போராடினாருன்னு சொல்ற. 37 செப்டம்பர்லயே எங்க தமிழறிஞர்கள் எல்லாம் போராடிட்டாங்க. அது வேற விஷயம். ஆனா இந்த போராட்டம் சொல்றீங்களா, மாநாடு திருவல்லிக்கேணியில 1.5 லட்சம் பேர் திரட்டு, அது அவர் மட்டும் செய்யல. அதான் உண்மை. அததான் நம்மளும் கேட்கிறோம்ல. தேதியை சொல்லல, அவர் மட்டும் தான் தனியா திரட்டினாரா அதையும் முழுசா சொல்லல. அவர் தான் செஞ்சாருன்னு மறுபடியும் இருந்தாங்க. அந்த பட்டியலை நான் சொல்றேன். இப்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பாத்துருவோம். இவர் எப்பதான் உள்ள வந்தாரு, எதுக்காக வந்தாரு அப்படிங்கறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இவருக்கு காங்கிரஸ் கட்சி எதிர்க்கணும். அதுக்காக இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பயன்படுத்திக்கிட்டார். அதான் உண்மை. இதையும் கூட நான் சொல்லல, ஏதோ இவர் மேல இருக்கிற வெறுப்புனால நான் பேசல. இத சொன்னது மறைமலை அடிகளின் மகன் மறை திருநாவுக்கரசு சொல்றாரு. அவர் அவருடைய அப்பாவோட வாழ்க்கை வரலாறு புத்தகமா எழுதியிருக்காரு. மறைமலை அடிகள் வரலாறு, மறை திருநாவுக்கரசு. இந்த புத்தகத்துல கட்டாய இந்தியின் தோற்றம் அந்த தலைப்புல இருந்து தொடங்குறாரு. இதுல சொல்றாரு பாருங்க, சுயமரியாதை ஜஸ்டிஸ் கட்சிகளின் இந்திய எதிர்ப்பு. இந்த தலைப்புல இருந்து ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சி மற்றும் ஈவேராவோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தோட தொடக்க நிலையில அப்படிங்கறத விளக்குறாரு. அதையும் படிச்சுட்டுமான படிச்சுங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். நேரமானாலும் பரவாயில்ல, வரலாறு கரெக்ட். இந்த புத்தகத்துல 807வது பக்கத்துல இது இருக்கு. இப்ப என்ன கொடுமைன்னா, இந்த புத்தகம் இப்பயும் கிடைக்குது, ஆனா இவ்வளவுதான் இருக்கு. இவ்வளவு பெரிய புத்தகம் இவ்வளவுதான் இருக்கு. மீதி பக்கம் எங்க போச்சுன்னே தெரியல.
இப்படி எல்லாம் புத்தகம் வந்தா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும், வரலாற்று புக்கே காணோம். இருட்டடிப்பு பண்றதுதான் உங்க தொழிலே தம்பி. இப்படி எல்லாம் அறகுறையா வந்தா மக்களுக்கு எப்படி புரியும், எப்படி முழுமையான வரலாறு தெரியும்? புத்தகம் பெருசு இன்னைக்கு சின்னதுன்னா இவ்வளவு பெரிய புத்தகம். அன்னைக்கு இருந்த அச்சு வேற, காகிதமும் வேற. இன்னைக்கு அச்சு நவீனப்பட்டிருக்கு, காகிதமும் தரமானது இருக்கலாம், பக்கம் குறைஞ்சி இருக்கலாம். ஆனா அதுக்கு அநியாயத்தும் குறைய கூடாது இல்ல. 800 பக்கம் இருக்கிற புக் எப்படின்னு 50 பக்கத்துல அது இருட்டடிப்பு, மோசடி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இவங்க சொல்றாங்க. 2 சகோதரர்கள் ஊடகத்துல இருக்கிறாங்க, நம்ம பேரையே சொல்லிடுவோம். தம்பி கரிகாலன், அப்புறம் இன்னொருத்தர் தெரியல, அவர் பேர் தெரியல, பத்திரிகையாளர்னு சொல்றாங்க. நம்ம பத்திரிகையாளர்னு சொல்றாங்க. என்னவோ தெரியல, என்ன இழுத்து போட்டு வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி இருக்கட்டும், அது என்ன அவங்களுக்கு அதுல என்ன ஒரு ஆத்ம திருப்தி? ஈழத்து சிவானந்த அடிகளோட புத்தகத்துல நம்ம நிறைய வெட்டி ஓட்டிட்டோமா. இதெல்லாம் யார் சொல்றதுன்னு ஒரு விவஸ்தை இல்லையா? எல்லாரும் முழுக்க வெட்டி ஓட்டுறத பத்தி எல்லாம் நீங்க சொல்லலாமா? ஆனா ஈவேராவோட ஒரு ஃபேமஸ் சொல்லுங்க. இப்ப ஒரு மூத்தவர் மகிழன் இந்த அரிய புத்தகம்லாம் வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உங்ககிட்ட சோழர்னு அட்டையை போடுறது, பேச வேண்டியது, எப்படியாவது பேசி புத்தகத்தை வாங்கிட்டு போயிடுறது, வேற எங்கேயாவது இருக்குதான்னு தேட வேண்டியது, வேற எங்கேயும் இல்லைன்னா இந்த புத்தகத்தை திரும்ப மறுபதிப்புன்ற பேர்ல கொண்டு எடிட் பண்ணி கொண்டு வந்துடுறது. அந்த ஒரிஜினல் உங்ககிட்ட இருக்குல்ல, அதுல எதிரானது என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடிட் நீக்கிறது, மறுபதிப்பு வந்தது தான் வெளியில வச்சிருப்பாங்க. நீங்க என்ன நினைச்சீங்க, நம்ம புத்தகத்தை வெளியில கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சீங்க. அதுல வரலாற்றை காணோம், வரலாற்று இருட்டடிப்பு பண்றது, இதுக்கு பேர் தான் இவர்கள். இந்த காலம் முழுக்க இதுதான் பண்ணி. கரெக்டா சொன்னீங்க. ஈவேராவோட ஒரு ஃபேமஸ் கோட் இருக்கு தெரியுமா, அடிக்கடி பேசுவாரு. தமிழ உனக்காக போராடையாம வந்தான், மலையாளி TM நாயர் வந்தாரு, தெலுங்கன் தியாகராய செட்டியார் வந்தான், கன்னடம் நான் வந்தேன், தமிழை எவன் வந்தான் அப்படின்னு கேட்டிருப்பாரு தெரியுமா? அந்த உரையை என்னைக்காச்சும் நீங்க முழுசா படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன், படிச்சுட்டு அதை பத்தி எழுதவும் இருக்கிறேன். சொல்லுங்க, என்ன எழுதி? அதுல இப்ப நடேசனார் பார்க்கணும்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆமா, யார் அந்த நடேசனார்? அவர் தான் TM நாயரையும் இன்னொருத்தரையும் ஒருங்கிணைச்சு நீதி கட்சியை தொடங்கினாங்க. எங்க இருந்தாங்க அவங்க 2 பேரும்? தனித்தனியா இருந்தாங்க, காங்கிரஸ்ல இருந்துட்டு இருந்தாங்க. ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு விட்டதை செய்தது நடேசனார் பிள்ளை. இன்னொன்னு விஷயம், அதுல ஒரு முக்கியமா நம்ம பேசினதுல நீதி கட்சி பிராமணர் அல்லாதோர் கொள்கை அறிக்கைன்றதுல வந்தது கலைஞூர் செல்வராஜ்னு ஒரு பட்டியல். அதுல பார்த்தா இவர் ஆளே இல்லை. புரியல உங்களுக்கு? முத அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணி இதெல்லாம் பேசுறாங்க, ஒரு தீர்மானம் போடுற. அந்த பட்டியலில் பாத்தீங்கன்னா இவர் இல்ல ஆளு, பின்னாடி உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இவர் தான் வரலாற்றை திரட்டினார், வரலாற்றை புரட்டினார், வரலாற்று. அது வேணாம். அது சரி, இல்ல அதுலதான் ஒரு இது இருக்கு. நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா எந்த இடத்துல இதை சொன்னாருன்னு நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சோமா? இல்லையே. ஏன் இதை சொன்னாரு? உனக்காக எவன்டா போராட வந்தான்? நாங்க தானே வந்தோம், பிற மொழியாளர்கள் தானே வந்தோம். கன்னடம், அவரு மலையாளி, இவர் தெலுங்கரு அப்படின்னு கேட்டார்ல. எதுக்கு கேட்டாரு? தமிழர்கள் இந்த பிடி தியாகராயர் தெலுங்கு, நீதி திராவிடர் மலையாளி, நான் கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? திராவிடர் கழகத்துக்கு தமிழர் ஒருவர் தலைவரா வரணும் அப்படின்னு ஒரு பேச்சு வந்திருக்கு, கேட்டிருக்கிறாங்க. அன்னைக்கே சில மானமுள்ள தமிழர்கள் கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆள வேண்டும்னு நாம கேட்கிறோமோ, அன்னைக்கே அது கேட்டிருக்கிறாங்க, யாரோ கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஐயா பதில் சொல்லி ஒரு பெரிய நீண்ட நெடிய உரையாற்றினாரு. சேலம் செவ்வாப்பேட்டை 1944 நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியா இருந்தா. சப்ஜெக்ட் டு த கரெக்ஷன், நான் எடுத்தவன் அனுப்புறேன் உங்களுக்கு. ஆனா அவருடைய பேச்சு முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த கூலிகார பசங்களுக்கு எவன் வந்தான்னா, தமிழர்கள இந்த கூலிகார பசங்களுக்கு எவன் தலைவனா வந்தான்னா, இன்னைக்கு எதுக்கு குதிக்கிறானுங்க? உங்களுக்கு என்ன பதவி கிடைக்காம போயிருச்சு? என்ன பெருசா கேக்குறீங்க தலைமை பதவி? உங்களுக்காக போராடையும் வந்தான். மலையாளி TM நாயர் வந்தான், தெலுங்கு தியாகராய செட்டியார் வந்தான், கன்னடம் நான் வந்தேன். இந்த இடத்துல பேசுறாரு. யார கூலிகாரன்னு பேசிட்டு போயிருக்க நீ? இந்த பகுதி இருக்கு தெரியுமா, இந்த பகுதியை ஆணைமுத்து ஐயா வெட்டி நீக்கிட்டாரு. வீரமணி வீரமணி பெரிய வீராதி வீர உரைன்னு இதை நினைச்சுக்கிட்டு அவர் குடியரசுல இதை வெளியிட்டார். ஐயா ஆணைமுத்து தொகுப்புல இது இல்ல, வீரமணி தொகுப்புல இது இருக்கு. நீங்களே வெட்டி ஒட்டி தான் அனுப்புறீங்க எல்லாத்தையும் வெளியில. உங்க முழு வரலாறும் வண்டவாளம் இன்னும் வெளியே வரல. நீங்க எங்களை சொல்றீங்க. ஒண்ணு இல்ல, இதே பெரியார் இந்த கூட்டத்துக்குள்ளாகவே தோழர் கொளத்தூர் மணி, இன்னும் கோவை ராமகிருஷ்ணன் அவங்க முயற்சி எடுத்து பெரியாருடைய தொகுப்பெல்லாம் ஒண்ணு கொண்டுட்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க. வேணான்னு தடுத்து நீதிமன்றத்துக்கு போனது யாரு? வீரமணி தான். ஏன் போறேன்? ஏன்னா பெரியார் பேசுனதெல்லாம் வெளில வந்துருச்சுன்னா ஆபத்து இல்ல. அது என்ன பொது சொத்தாச்சு, ஊர் முழுக்க அவர் சிலை நட்டு அதெல்லாம் கிடையாது, அது எங்களோட தனி சொத்து அப்படின்னு சொல்லிட்டு வர நீ. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னு வெளிப்படையா பார்த்துட்டு போட்டு நாங்க பாத்துக்கிறோம். என்ன தைரியம் இருந்தா என் நாட்டுல பொழைச்சிக்கிட்டு என் மக்களுக்கு தலை கூலிக்காரன் சொல்லி இருக்கிற நீ
கொதிக்காது. இன்னைக்கு படிக்கும் போதே நமக்கு கொதிக்குது. அதெல்லாம் கேட்டா நீங்களா சகிச்சுட்டு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. சரி போட்டோம், பெரிய மனுஷன் சகிச்சுட்டு கூலிக்கார கூலிக்கார பசங்களுக்கு எவன் வந்தான்னா நுழைஞ்சிக்க வேண்டியது, அதிகாரத்துல உட்காந்துக்க வேண்டியது, எங்களை விட்டு அவங்களுக்கு இனியா நம்ம உள்ள வரீங்கன்றது நீ யாரா கேட்கறான். அதான் இப்ப கேள்வி பாருங்க. மத்தவங்க எல்லாம் மரியாதையா பேசிட்டு ஒரு கோவத்துல பேசுற பாருங்க. இல்ல இருந்தாலும் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னு பாக்குறேன். என்ன பேச்சு தான் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த அதிகாரத்துக்குள்ள உங்களுக்கு நீதி கட்சின்னு இருக்கிற அந்த காலகட்டத்துக்கு பிறகு இவர் கையில் எடுத்துக்கிட்ட 38 9 பிறகு தமிழ்நாடு தமிழருக்கு நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப இவர் வந்து நேரம் எடுத்துட்டு திராவிட நாடு திராவிடக்குன்னு ஓடின அப்புறம் தப்பா வருது வார்த்தை. ஒரு துரோகினி, ஒரு இனத்துரோகத்திலேயே ஒரு மோசமான ஒரு துரோகி. இங்க எல்லாம் இது போராடிட்டு இருக்கிறான். நீ திராவிட நாடு திராவிடன்னு சுத்திட்டு அப்படியே போயிட்டு வரைக்கும் நீதான் நீதி கட்சியில சீனியரா? சொல்லு சீனியரா நீ? பெல்லாரி சிறையில இருந்தபோது உன்னை தேடி வந்து ஏடி பன்னீர்செல்வமோ கியாபே விஸ்வநாதமோ நீங்க தலைமை ஏத்துக்கணும்னு சொல்றாங்கன்றதுனால உன்னை தலைவராக்கிட்டு போனாங்க. உனக்கு முன்னாடியே நீதி கட்சியில இருந்தவங்க ஏடி பன்னீர்செல்வமோ கியாபே விஸ்வநாதமோ பிடி ராஜன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்கள அத்தனை பேரும் விட்டுட்டு உன்னை தலைவனாக்குனா நீ உன் வஞ்சக எண்ணத்தோட திராவிடர் கழகம்னு பேரை மாத்துவ. நாங்களும் தலைமை பொறுப்புக்கு வரணும்னா இந்த கூலிகார பசங்கன்னு திட்டுவ தமிழர்களை பார்த்து. கிடைக்கிறடா நீங்க எதுக்கு கேக்குறீங்க இதெல்லாம்? இது ஏன் வெட்டினீங்க? இதை ஏன் வெட்டினீங்க? அதனால இந்த வெட்டி ஒட்டுற வேலையை பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. அப்படி ஒண்ணும் பெருசா அங்க வெட்டிடல. அது பத்தி பேசணும், தனியா பேசணும். அது இங்க தேவையும் இல்லை. நம்ம இந்த 2 இதுக்கு வந்து பேசினாங்க தம்பி, அந்த 2 பத்திரிகையாளர்களும் பேசும்போது வந்து இது இந்த புத்தகத்தை வெட்டி ஒட்டப்பட்டிருக்கிறதுன்றாங்க. எந்த பகுதி அவங்க சொல்றாங்க? அது வந்து என்னன்னா, அவர் வந்து கொஞ்சம் காங்கிரஸ் சார்பா வந்து ஈழத்து சிவானந்த அடிகள் பேசியிருக்கிறார். காங்கிரஸ் சார்புன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 200 ஆண்டுகளுக்கும் மேலாக வெள்ளையர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த நாட்டை போராடி விடுதலை பெற்றுக் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தான். அதற்காக மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த கட்சி சில தவறுகள் செய்வது இயல்புதான். சில தவறுகள்னு அவர் குறிப்பிட்டது 65 அவர் எழுதுறாரு. சோ சில தவறுகள்னு அவர் குறிப்பிட்டது இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் அவங்க அர்த்தப்படுத்துறாங்க. யாரு? அந்த 2 சகோதரர்கள். அது வந்து தனியா ஒரு புத்தகத்துல வேற வேற அறிக்கைகள்ல பேசுற வார்த்தை. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அன்றும் இன்றும் அவர் அன்னைக்கு அந்த புத்தகத்துல இதான் இருக்கு. இவருடைய பித்தலாட்டத்தை தான் உரிக்கிறாங்க. அது சரியா தவறான்னு பேசியிருக்கோமா இல்லையா? கரெக்ட், அதுதான் பேசணும். பேசியது எல்லாம் சரிதான்றதுக்கான ஆவணங்கள் இவ்வளவும் கொடுத்துட்டோம். புரியுதுல உங்களுக்கு? இதற்கு ஒரு பதில் அவங்க கிட்ட வரும்னு எதிர்பார்க்கிறோம். இதே போல உட்காந்து அவங்க பேசிட்டு டேட்டா வாரியா எடுத்துட்டு பேசணும். இன்னும் கூட இருக்கு. இன்னொரு விஷயத்தை அவங்க சொல்ல வராங்க. அவரை வந்து தரக்குறைவா ஈழத்து அடிகளார் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவரு. நான் இதே முடிச்சிடறேன். சில தவறுகள் செய்வது இயல்புதான். அதற்காக இந்த போராட்டத்தை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சியை அகற்ற வேண்டும் என்று நினைப்பது வஞ்சகமானது. உன்னுடைய அரசியல் தேவைக்காக இந்த போராட்டத்தை பயன்படுத்தாத அப்படின்னு சொல்றதுக்காக சில தவறுகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ ஏன் கீழே மறைச்ச? நான் மேல மறைச்ச, நீ கீழே மறைச்சியா? கீழே என்ன மறைச்சிருக்காங்க? அதான் இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு காங்கிரஸ் கட்சியை அகற்றி அதன் மூலமா அரசியல் பலன் தேடலாம் அப்படின்னு நினைக்காத. அது தப்பு அப்படிங்கிறாரு. ஒரு நோக்கத்துக்காக போராடணும், மொழியை பாதுகாக்கணும்னு போராடினையா, அதுல நல்லது இருக்கு. இந்த எழுச்சி உள்ள நீங்க புகுந்துகிட்டீங்க, மடம் மாத்துறீங்க, அரசியல் பண்றீங்க, ஒரு கும்பல் அப்படின்றத. அடுத்தது வந்து இவர் சாமியாரே இல்லை, இவர் இப்படியானவர் அப்படியானவர், வழக்கம் போல ஒரு மனிதர்களை அவதூறு பேசுவது உங்களுடைய பழக்கம். அது இருக்கட்டும், அது ஏன் இங்க சொல்லணும்? அண்ணன் ஒண்ணு இல்ல, அந்த சிவானந்த அடிகளோட புத்தகத்துல என்னை பத்தி யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த போராட்டத்தை யார் யாரெல்லாம் தொடங்கினாங்கன்றத பத்தி பேசுனதை எல்லாம் பட்டியல் போட்டிருப்பாரு. அதுல நாவலர் நெடுஞ்செழியன் நடத்தின மன்றம், அவர் வந்து மன்றம்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரு. அந்த மன்றம் பத்திரிகையில 1/5/1955 ஈழத்து சிவானந்த அடிகள் தான் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கி வச்சாரு, பதிவு பண்ணியிருக்காரு. இதான் அந்த மன்றம். ஆமா, அவருடைய புத்தகத்துல அது இருக்கு. இதுதான் அந்த அறிக்கை. இது தலைப்பு என்னன்னா, சாமியார் ஆசாமி ஆனார். அது அந்த சாமியார் வேற யாரும் இல்ல, ஈழத்து சிவானந்த அடிகள் தான். அதாவது காவியில இருந்தவர் வெள்ளை உடைக்கு வந்து மாறுறாரு. என்னன்னா ஒழிப்போருக்காக வந்து செய்துகிட்டு இருந்தாரு. அவரு கரூர் மடத்துல ஒரு துறவியா இருக்கிறாரு. காவி உடையெல்லாம் போட்டு ருத்ராட்ச கோட்டை பட்டை அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. ஒரு மடத்துல ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு அன்னக்காவடியா இருந்துகிட்டு தான் இதுக்குள்ள நான் பேசுறேன். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல சொல்ல வேண்டியது, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துகிட்டு கைது செய்யப்படுறாரு. அண்ணாவும் கைது செய்யப்பட்டாரு. இவங்க 2 பேரும் ஒரே சிறையில தான் இருந்தாங்க. அண்ணா கூட பேசும்போது அண்ணாவுக்கு தெரிஞ்சு போயிருது,
மனசுக்குள்ள இவருக்கு எல்லா ஆசையும் இருக்குது. மண் ஆசை, பெண் ஆசை, பொண்ணு ஆசை, எல்லா ஆசையும் இருக்குது. இருந்தாலும் எதுக்கு நீங்க காவி உடையில இருக்கிறீங்க? இயல்பாவே இருக்கலாமே. நான் மட்டும் இல்லப்பா, முக்காவாசி சாமியார் இதே நினப்புலதான் இருக்கிறானுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் அண்ணா கூட பேச பேச இந்த காவி உடை, பட்டை, கொட்டை எல்லாத்தையும் திறந்துட்டு தூய வெள்ளை ஆடையோட அடிகளாரா இருந்தவர் தோழராய் மாறினார்னு நெடுஞ்செழியன் வந்து குறிப்பிட்டிருப்பார். இவ்வளவும் எழுதுறதுக்கு முதல் பத்தியில அவர் என்ன எழுதுறாருன்னா, இந்த கட்டம் போட்டிருக்கிறீங்களா, அவர் தான் தன்னுடைய அறிக்கை மூலமாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கினார். முழுக்க கொண்டு போய் சேர்த்து 55 பக்கத்து முதல்ல தொடக்கமே அவர் தான் வழி கொண்டு 55லயும் அதை தான் சொல்லி இருக்கிறாரு நெடுஞ்செழியன். கீழே சொன்னது என்னன்னா, அது வந்து வேறங்க, அது வேற. இவங்க புத்தி என்ன தெரியுமா, எடுத்த உடனே ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்தி. சரி, இந்த ஈழத்தடிகளார் யாருன்னு இவங்க இதை சொல்றாங்கல்ல, இன்னொருத்தர் யாருன்னு நான் கேட்கறேன். சொல்லுங்க. இந்த ஈழத்தடிகளார் யார் தெரியுமா? இதே அண்ணாவுடைய பத்திரிகையில 20 ஆண்டுகளுக்கு மேல பணி செஞ்சவர். முழுக்க முழுக்க அவருடைய இது எல்லா எழுத்தாக்கத்திலையும் நிறைய உள்ள கொண்டுட்டு வந்து இருந்து வேலை செய்து. நீங்க என்ன அத்தோட நிறுத்திட்டீங்க? ஆமா, ஈழத்து சிவானந்த அடிகள் என் குடும்பத்தில் ஒருத்தர்னு அண்ணாவே சொல்லியிருக்காரு. ராணி அம்மையார் வந்துட்டு சொல்றாங்க, இவர் இல்ல அப்படின்னா இது இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்காது, மொத்தத்தையும் இவர் தான் தூக்கி சுமந்தாரு. புரியுதுல? இன்னைக்கு நிறைய வந்துட்டு கோட்டீஸ்வரர்களை உருவாக்குனாங்க திராவிடத்துல. திராவிட அதிபதிகள்லாம் இருக்கிறாங்க, திராவிட குறுநில மன்னர், பெருநில மன்னர் இருக்காங்கன்னா அதுக்கு பிச்சை போட்டது ஈழத்தடிகளார். இதை நம்ம சொல்லல, ராணி அம்மையார் அவர்கள் இந்த தன் வீட்டு மகனின் ஒருவனாக இவர் தான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் தூக்கி சுமந்ததே இவர் தான் அப்படின்னு சொல்றாரு திராவிட நாடு பத்திரிகை. அப்புறம் இன்னும் எல்லா அரசியல் களத்திலையும் எல்லாத்துலயும் கூட இருந்திருக்கிறாரு, மொழிபெயர்ப்புல இருந்து எல்லாத்துக்கும் பக்கத்துல. சரிண்ணா, இப்ப நம்ம வந்து மறைமலை போயிட்டு இந்த துணி மாத்திர விஷயத்துக்கு மட்டும் வெள்ளையில வந்துட்டாருன்னு சொல்லி நக்கல் அடிச்சேன்னா, ஏன்னா உங்களை நீங்களே கொச்சைப்படுத்திக்குவீங்களா? இல்ல நான் என்ன கேக்குறேன், உங்களோட ஈழத்தடிகளை உயர்த்தி பேசுறாரு. அண்ணாவுடைய மனைவி ராணி அம்மையார் அவர்களும் பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க, ஈழத்தடிகள் இல்லாம இங்க ஒண்ணும் நடக்காது அப்படின்னு பதிவு பண்ணி இருக்கிறாங்க. இவரை நீங்க உங்க தலைவரை நீங்களே கொச்சைப்படுத்துவீங்களோ? நீங்க பண்ணால்தான் பெரிய. நான் என்ன கேக்குறேன், இப்போ இதையாச்சும் வெளிப்படையா தெரிஞ்சிருது, அதனால கிண்டல் பண்றீங்க. உங்க அந்தரங்கத்தெல்லாம் எடுத்து வெளில விட்டா நல்லா இருக்கு. அதுல அந்தரகம் ஒண்ணு இல்ல, அவருக்கு ஆசை இருக்குதுன்னு சொல்றாரு. இல்ல அத நக்கல் அடிச்சு பேச தெரியுது இல்ல. திராவிட இயக்க தலைவர்களோட அந்தரங்கத்தை பத்தி எல்லாம் பேசலாமா? நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்காது, விடுவோம் நம்ம. சரி, நம்ம விட்டுட்டு வந்த ஒரு இடத்த முடிச்சுட்டு வந்துருவோம். மறைமலை அடிகளின் மகன் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல சுயமரியாதை இயக்கத்தின் நிலைப்பாடு என்ன, ஈவேராவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதை மட்டும் படிச்சு காட்டிடுறேன்னு. காங்கிரசின் எதிர்கட்சிகளான இவை, அதாவது வந்து சுயமரியாதை, ஜஸ்டிஸ் கட்சிகள், இந்திய எதிர்ப்பு, இதான் தலைப்பு. சுயமரியாதை இயக்கம் வந்து அன்னைக்கு தனியா தான் இருந்துச்சு ஈவேராவோடது. ஜஸ்டிஸ் கட்சி வந்து தேர்தலில் தோத்து போயிருக்கு. காங்கிரசின் எதிர்கட்சிகளான இவை அன்று சோம்பி கிடந்தன. அப்போதைக்கு சற்று முன்பு நடந்த அரசவை தேர்தல்களில் அவை அடியோடு அழிந்து ஒழிந்தன. தோத்து போயிட்டாங்க இல்லையா 37ல. வெள்ளையரின் ஆட்சியை ஏற்று நாட்டு விடுதலையை எதிர்த்து வந்த அக்கட்சியினருக்கு நாட்டில் இடமில்லை என்பது இயல்புதானே. இவங்களோட வெள்ளையர்களோட ஆதரவை சொல்றாரு. காங்கிரஸ் கட்சியின் பெயரால் கட்டாய இந்தியை ராஜாஜி திணித்த போது தமிழ் மக்களிடம் ஏற்பட்ட எதிர்ப்பினை கண்ட இக்கட்சியினர் இதனை கொண்டு தம் கட்சியை வளர்த்து விடலாம் என்று எண்ணினர். இவங்களோட உள்நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு போச்சா? தமிழை பாதுகாக்கணும்ன்றதெல்லாம் இவங்களோட நோக்கம் இல்ல. இந்த போராட்டத்தை வச்சு நம்மளுடைய கட்சி எப்படியாச்சும் வளர்த்துக்கலாமா, இப்படி படுமோசமா தோத்து போயிட்டுமே, அதத்தான் வந்து இவரும் சொல்றாரு. அடுத்து வாய்ப்பை கைவிடுவார்களா? கட்டாய இந்தியை எதிர்த்து தம் கட்சியின் கூட்டங்களில் முடிவுகள் செய்தும் ஜஸ்டிஸ், திராவிடன், குடியரசு முதலிய தம் தாள்களில் எழுதியும் கிளர்ச்சிகள் செய்வாராயினர். இது வந்து முடிஞ்சது இந்த பத்தி. அடுத்து பாருங்க, ஈவேராவின் சூழ்ச்சி. எப்பா நான் சொல்ல யாரு? மறைமலை அடிகளின் மகன் மறை திருநாவுக்கரசு. சரியா? அப்படியே சொல்றாரு. இயல்பாகவே கூரிய அறிவுடையவர் ஈவேரா, அதுவும் அரசியல் அறிவில் மிகவும் நுண்ணிய அறிவுடையவர். ஆக்க வேலைகளை விட அழிவு வேலைகளில் பொதுமக்களை கிளர்ந்தெழுமாறு செய்ய வல்லவர். பொதுமக்களை வந்து புரட்சிக்கு திரட்டுறதுல ரொம்ப கெட்டிக்காரர் தான். அவருக்கு தமிழ் வளர்ச்சி முன்னேற்றத்திற்காக இந்தியை எதிர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை. இவ்வாறு அவரே பேசியும் எழுதியும் உள்ளார். சரிதானே? ஐயா வந்து பிற்காலத்துல சொன்னாரா இல்லையா, என்னுடைய இந்தி எதிர்ப்பு என்பது
தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. எங்கே ஆங்கிலம் வந்து போயிடுமோ அப்படிங்கிற பயத்துலதான் நான் வந்து இந்தியை எதிர்த்தேன், வெளிப்படையா பேசி இந்தியை எதிர்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட ஆட்சி மொழியாக ஆங்கிலமே வந்தால் அதற்கு நான் ஓட்டு போடுவேன். அது மட்டும் இல்லாம தமிழனோட வீட்டு மொழியாகவும் அவனோட பேச்சு மொழியாகவும் ஆங்கிலம் இருக்கணும். வீட்டு வேலைக்காரி கிட்டையும் மனைவி பிள்ளைகள் கிட்டையும் ஆங்கிலத்திலேயே பேசணும். தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் அப்படின்னு அவரே பிற்காலத்துல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததை தான் மறை திருநாவுக்கரசும் மேற்கோள் காட்டி பேசுறாரு. இவரே இவ்வாறு பேசியும் எழுதியும் உள்ளார் அப்படின்னு அடுத்து சொல்றாரு பாருங்க. ஆகவே அவர் காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் என்ற தம் ஆர்வம் நிறைந்த குறிக்கோளை நிறைவேற்றிக் கொள்ள இந்தி எதிர்ப்பை ஒரு கருவியாக கொண்டார். ஆனால் தாமே இந்தி எதிர்ப்பின் மூல தலைவர் என ஏற்பட்டு விட்டால் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க இயலாது என்று கருதி எதிர்ப்பின் தொடக்கத்தில் அவர் மிகுதியாக முனையாது இருந்தார். இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பத்துல இருக்கும்போது தலைவர் உள்ளவே வரல அப்படின்னு சொல்றாரு. ஏன் வரலன்றது நான் வந்தா காங்கிரஸை எதிர்க்கதான் இவன் வரான்றது தெரிஞ்சிடும், அதனால கொஞ்சம் அமைதியா இருப்போம். எப்ப வராருங்கிறதையும் அவருடைய வார்த்தைகள்லயே நம்ம சொல்லிடுவோம். புலவர்களால் தமிழ் பொதுமக்களால் அவ்வெதிர்ப்பு வானுயர வளர்ந்து ஒரு இயக்கமாகும் என காலத்தை எதிர்நோக்கி இருந்தார். அவர் எண்ணியது வீணாகவில்லை. இப்ப நம்ம முன்னாடி படிச்சதுகள் அங்கிருந்து புறப்பட்டு வந்துட்டே இருக்குது. எம்.எஸ். பூர்ணலிங்கம் பிள்ளை, மா ராஜமாணிக்கனார், தேவனேய பாவானார், நாவலர் சோமசுந்தர பாரதியார், மறைமலை அடிகள், இத்தனை தமிழறிஞர்களும் சேர்ந்து ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கட்டி எழுப்பின உடனே ஆஹா இதுதான் நமக்கு சரியான டைம்னு தலைவர் உள்ள வந்தார். இவங்க தொழிலே அப்படியேதான் இருக்குது, காலம் முழுக்க வரலாறு முழுக்க. இப்போ பேராசிரியர் ஜெயராமனோ இல்ல அந்த 2 சகோதரர்களோ இதெல்லாம் படிக்கவே இல்லையா? அதுதான் நம்மளும் கேட்கிறோம். அறகுறை சொல்லக்கூடாது, இருந்தாலும் வேற வார்த்தைகள் இல்ல, வரலாற்று புரட்டு துணிஞ்சு செய்யறது. நான் மத்தவங்களை கூட அந்த 2 நபர்களை கூட விட்டுருவோம். பேராசிரியருக்கு என்ன ஆச்சு? இல்ல இப்ப அந்த பேராசிரியர் கூட நீ விடயத்தை வந்து பேசி இது சரி தவறு விவாதம், நான் இன்னும் இதுக்கு மேல ஆதாரங்களை கொண்டு வரணும் உட்காந்து பேசணும். அது இல்ல ஈழத்தடிகளார் இவர் இப்படி தெரியுமா, அவருக்கு ஆசைகள் இருந்து ஆசை இல்லாத மனுஷன் யாரு இருக்கட்டும். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல நான் அங்க அத கூட நான் போலீஸ் சாமியார் கட்டமைக்கிறேன். அத கூட வெளிப்படையா சொல்றேன். அவர் BA படிச்சவர் ஈழத்து சிவானந்த அடிகள். ஆமா, வேலை கிடைக்கல, சாப்பிடணும், பசிக்குது. ஆனாலும் தமிழ்ல ஆர்வம் இருக்கிறதுனால தமிழ் சொல்லி கொடுத்துட்டு கரூர் மடத்துல ஒரு அன்னக்காவடியா இருந்தார். ஆமா, அது நிரந்தர பணி. வலுப்படுத்தினார். நாங்க ஒன்னும் எதையும் மறைக்கல, ஒத்துக்கிறோம். ஆமா, அது வேற இது வேற. போராட்டத்தை தொடங்கினார பேசணுமா நீங்க அந்த விஷயத்தை ஒருத்தனோட தனிப்பட்ட வாழ்க்கையை தான் நோன்றது. அப்ப உங்க தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் பேசணும்னா அதைத்தான் சொல்றேன். பேசினா நல்லா இருக்கும். அவர் போராட்டம் பண்ணாரா அதை மட்டும் பேசி. இப்ப நாங்க ஒண்ணும் இல்லன்னு மறுக்கலையே. இப்ப நீ தான் தம்பி 2001 ஒரு கூட்டம் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போய் வருது. சிரிக்காதீங்க, தெரியும் சொல்லுங்க. அமெரிக்காவில் போயிட்டு உட்காந்துட்டு இவங்க சொல்றாங்க வந்து எல்லாத்துக்குமே எடுத்த பெண்கள் விஷயத்திலயும் இப்படிதான். அதாவது அதில் ஒரே ஒரு சுருக்கமாக அதில் ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். தமிழ் தேசியம் என்கிற வார்த்தை திராவிட இயக்கம் என்ற சொல்லுக்குள் இருக்கிறது. தமிழ் தேசியம் என்கிற வார்த்தை தந்தை பெரியார் என்ற வார்த்தைக்குள் இருக்கிறது, அவருடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்குது. தமிழ் என்பதும் திராவிடம் என்பதும் ஒரே பொருள் தருகின்ற இருவேறு வார்த்தைகள். பெரியார் ஏற்றுக்கொண்ட 2 அறிவாளிகள் ஔவையாரும் திருவள்ளுவரும். சமுதாய உணர்ச்சி சிறிதாவது இருக்க வேண்டுமானால் மொழி உணர்ச்சி இருந்தால்தான் முடியும் என்றார் பெரியார். தமிழ் மொழி காக்க இந்தியை 48 38 எதிர்த்தவர் பெரியார். இப்படிலாம் நிறைய கதை பேசிட்டு வந்தாங்க தம்பி. சொன்னது யாருன்னு அது வேணாம், இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு. அதனால அவரு எங்கிருந்து போன ஆசிரியர் வீரமணி இவங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டு அதுக்கு தான் ஒரே வார்த்தையை வச்சுட்டேன், பெரியார் இன்றி அமையாது உலகு அப்படின்னு தலைப்பு போட்டுட்டு நீங்கள் என்னென்னலாம் வச்சு அந்த சட்டியெல்லாம் உடைக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 புத்தகத்தை மேற்கோள் காட்டி ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தேன். இந்த கொஸ்டின் அப்பவும் அதே போலதான். இதுக்கு பதில் சொல்ல அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்பதான் கொண்டு வந்துட்டு தப்பு நளினி புத்தகத்துல நீ ஏதோ மோசடி பண்ணிட்டியாங்கன்னு அதை கீழே கொண்டு விவாதம் இதை பத்தி போயிட்டு இருக்கிறா. மோசடி பண்ணனா இல்லையா, இந்த புத்தகத்துல வந்து லட்சத்துல அடிக்க முடியுமான்னு ஊருக்கு இப்ப படிப்பாங்க புக் ஃபேர்லாம் போட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. யாரையாவது ஒருத்தரை போய் தட்டி ஒரே புத்தகத்தை நீ லட்சக்கணக்கில் அடிச்சான்னு சொல்லி ஒருத்தர் யாரை கேட்டு ஆமான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, நம்ம தொழிலை விட்டே போயிடலாம். கோட்டீஸ்வரனா ஆயிடுவாங்க எல்லாருமே. ஒரு புக்கு போட்டா 1000 காப்பி தான் போடுவாங்க. முதல்ல லட்சத்துல அடிச்சுட்டாங்க. நான் என்னன்னா இந்த விவாதம் இருக்கட்டும், அது நளினி சொல்லட்டும் முருகன் சொல்லட்டும்,
இல்ல அவங்க தரப்புல வந்து நடந்தது. ஆனா அது கணக்கு கூட வெளியிட்டுட்டீங்க நீங்க. கணக்கு வெளியிட்டது கூட நான் இல்ல, முருகனே நியமிச்ச ஒரு ஆள் பேரறிவாளன் ஈரோட்டில் இருக்கிறாரு. அவர் தான் அனுப்புறாரு, அவர் தான் பாத்துக்கிறாரு. மொத்த கணக்கு வழக்கம் ஏகலைவனுக்கு அந்த தரப்புல இருந்து தான் தரணும் தான் முடிச்சிருந்தாங்க. அது நான் அப்புறம் கடைசியா விடுதலைக்கு பிறகு நளினி வீட்டுக்கு வந்தாங்க. வந்து பேசும்போது அவங்க வளர்ப்பா அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் இந்த காசை நான் உங்களுக்கு எங்கேயாவது வேலை செஞ்சு கொடுத்துருவோன்னான்னு. அந்த சம்பவத்தை மறந்து ரொம்ப தூரம் வந்துட்டோமா, நீ நல்லா இருந்த போதும் போயிட்டோம். அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி வீட்டு எல்லாரும் வந்து வீட்டில் பேசினாங்க, முடிஞ்சது. இந்த விவாதத்தை வச்சா நீ வந்து பேண்ட் சட்டைக்கு போட்டுல அதுக்கு முன்னாடி கோவணம் கட்டி இருந்தியா, இதெல்லாம் விவாதமா? இதுதான் இவங்க டெக்னிக். இது விவாதமாடா? இவங்க எப்பவுமே இதுதான் வைக்கிறதுக்கு அந்த பதில் சொல்லவே மாட்டாங்க. தேடி ஆதாரங்களை சொல்லி விவாதம் பண்ணா அதுக்கு வர மாட்டாங்க. நீ வந்துட்டு காலேஜில் சைட் அடிச்சியாமே, அது ஒருத்தனுக்கு எழுதியிருந்தாங்க. அப்படியா? ஆமா, என் கூட இன்னொருத்தர் எழுதி நின்றப்பல அவர் அந்த மாதிரி. இப்படிதான் அவங்க காலம் முழுக்க இதே தான், விவாதமா வைக்கிறது இல்லை. பதிலுக்கு வந்துட்டு நம்ம ஒரு வார்த்தை கேட்டுட்டுன்னு வச்சுக்கோ, ஏன்னா இவ்வளோ செய்துட்டு இருக்கீங்க, இவரை அது வேணாம், அம்மாவுடைய நூல் நிலையம், அம்மா பேரு நூல் நிலையம் யாரை கொண்டு வருவீங்க அப்படின்னு ஒரு கதை இருக்குது இல்ல. சரி வேணாம், தொலைட்டு. இப்ப இந்த விஷயத்துக்கு முடிச்சிடறேன், நான் இறுதியா முடிச்சிடறேன். இப்ப நம்ம ஒரு பட்டியல் கொடுக்குறோம்னு சொன்னோம், யார் யாரெல்லாம் முக்கியமான தலைவர்களா இருந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினாங்கன்னு. ஈவேராவோட பேரும் வருது, நான் அதை மறைக்கல. அண்ணாதுரையோட பேரும் வருது, நானும் அதை மறைக்கல. ஆனா பட்டியலை முழுசா வாசிக்கிறேன், ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர்களும் இருந்தார்கள் அப்படி சொல்லு. இது வந்து தமிழ் வெற்றி தலைப்பு. இந்த மாதிரி வெற்றிக்கு காரணமான முதன்மையானோர் அப்படின்னு சொல்றாரு. யார் யாருன்னா மறைமலை அடிகள், ஈவேரா, நாவலர் சோமசுந்தர பாரதியார், கியாபே விஸ்வநாதன், சுவாமி அருணகிரிநாதர், சி.டி. நாயகம், B.A. அடிகளின் கல்லூரி மாணவராய் இவர். இந்த சி.டி. நாயகம் அப்படிங்கிறவரு உண்ணாவிரதம் இருந்தாருன்னு. அவர் வந்து மறைமலை அடிகளோட கல்லூரி நண்பரா. ஆமா. சி.டி. நாயகம், B.A. அடிகளின் கல்லூரி மாணவர், பட்டுக்கோட்டை அழகிரிசாமி, திருச்சி ரே திருமலைசாமி, விடுதலை ஆசிரியர் எஸ். குருசாமி, செங்குந்த மித்திரன் ஆசிரியர், மாணிக்க வாசகம், மயிலை சிவமுத்துக்குமாரசாமி முதலியார், C.N. அண்ணாதுரை, டாக்டர் தர்மாம்பாள், ஈழத்து சிவானந்த அடிகள் வருதா, ஈழத்து சிவானந்த அடிகள், மீனாம்பாள் சிவராஜ், கும்பகோணம் S.K. சாமி, பாவலர் பாலசுந்தரம், கூமு அண்ணல் தங்கோ, தேப்போ வேதாச்சலம், B.A.B.L. சிறை சென்றவர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள், தமிழ் புலவர்கள், நன்கொடை தந்தோர் மற்றும் பலர். முக்கியமானவங்க எத்தனை பேர் இருக்கு நீ வந்தாச்சு. இதுல 2 பேரை மட்டும் தூக்கிக்கிட்டு நீங்க வந்து 2 பேர் கூட இல்ல, இவங்க அண்ணாவையா டீல்ல விட்டுருவாங்க. டீல்ல விட்டாங்க, அது வேற விஷயம். அண்ணாவை அப்பத்துல இருந்து டீல்ல விட்டாங்க. இப்ப அண்ணாவை எங்க டீல்ல விட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க ஒரு தேதி படிச்சீங்களா, பேராசிரியர் ஜெயராமன் வந்து அறிக்கை கொடுத்தாங்க. எனக்காக அந்த தேதியை மட்டும் மறுபடியும் சொல்லுங்க. அந்த தேதி என்னன்னாக்கா 4/10/1937 வந்துட்டு தொடக்கம் இந்த பிரச்சனை. ராஜாஜி வந்து பதவியேற்கிறது 14/7/1937. சரி. 11/8/1937 கட்டாய இந்தி அப்படின்றத அவர் அறிவிக்க கொடுக்கிறாரு. சரி. 11/8 நீங்க 19 சிவானந்த அடிகளார் படத்துல ஒண்ணு பேசுனதுதான் 11ஆம் தேதி அறிவிப்பா வருது. 22/8/1937 வந்து ஈவேரா அறிக்கை கொடுக்கிறார். 22/8/1937. ஓகே கொடுத்தாரா? அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஆளுங்க போராடிட்டாங்க. நான் சொல்ல போராடிட்டு பெரும் பட்டியலே இருக்கு. பிப்ரவரி மாசம் 36 இருந்தே நடந்துச்சு. நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அதே மாசம் 27ஆம் தேதி அண்ணாதுரையும் வந்து பாத்தீங்கன்னா, அண்ணாதான் இந்தி கட்டாய பாடமாக்கப்படும் என்ற ராஜாஜியின் பிரச்சனைக்குரிய அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்த முதலாவது தலைவர் ஆவார். 1937 ஆகஸ்ட் 27ஆம் நாள் திருச்சி மாவட்டம் துறையூரில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தலைமை உரையாற்றினார் அண்ணா. சொன்னது யாரு தெரியுமா? இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு முதல் பாகம், பேராசிரியர் ஆ. ராமசாமி. ஈவேரா அறிக்கை விட்டாருன்னு சொன்னல, 4 நாள் கழிச்சு அண்ணா வந்து இந்திய கண்டிச்சு பேசினார்ல அதே மாசத்துல. ஏன் அதை சொல்ல? இந்த புக்கையும் படிக்கல நீங்க? ஏன் இருட்டடிப்ப பண்ணாங்க? ஏன் அண்ணாவே மூடி மறைக்கிறீங்க? இவருதான் இந்த தாடிகாரர் ஒருத்தர் தானா? தமிழ்நாட்டினுடைய எல்லா சிற்பியும் ஒருத்தன்லாம் சொல்றான், தமிழ்நாட்டின் வரலாறையே பெரியாரின் தாடி மயிருக்குள் தான் தேட வேண்டும். ரொம்ப சிக்கலா இருக்குண்டா. நான் ஏன்டா அதுல போய் தேடணும்? என்கிட்ட தான் இவ்வளவு டாக்குமெண்ட் இருக்கு. இவரும் கூட ரொம்ப
என்ன சொல்றது ஒரு தந்திரமான மனுஷன் தான். அவங்களுக்கு அந்த மயிர் தான் இருக்கு, அதுல தான் தேடிட்டு இருக்கணும். நமக்கு அந்த மயிர் கிடையாது, புரியுது இல்ல? அப்படியே பேசுறேன் இல்லன்னு. அவங்களுக்கு அந்த மயிரை விட்டா வேற வழி இல்ல, அதுக்குள்ளதான் தேடணும். தமிழனுக்கு வரலாறு இருக்கு, அவன் வேற வழியில தேடிட்டு இருப்பான். பேசு. இந்த பேராசிரியர் ஆ ராமசாமி கூட இந்த புத்தகத்துல என்ன சொல்றாரு, 1937 ஆகஸ்ட் மாசம் 27ஆம் தேதி திருச்சி துறையூர்ல அண்ணா வந்து இந்திய கண்டிச்சு பேசினாருன்னு சொல்றாருல்ல. அதே தேதியில தான் கரந்தை தமிழ்ச்சங்கமும் இந்திய எதிர்ப்பு கூட்டம் நடத்துச்சு, ஊர்வலம் நடத்துச்சு. பேசுனதோட நிக்காம அவங்க ஊர்வலமும் நடத்தினாங்க. அதையும் இவரு மறைக்கிறாரு. வந்து போட்டுட்டு பேசிட்டு அறிக்கை கொடுத்து மக்களை ஊர்வலம் போனாரு, ஊர்வலம் நடத்திட்டு இருக்கிறோன்னு நீ மறைக்கிற. என்னடா ஒருத்தன் சொன்னதை இன்னொருத்தன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எத்தனை இடத்துல தேடி எடுக்க வேண்டியது இருக்கு. பல விஷயத்துல பார்த்து ஆவணங்களை தேடி எடுக்கிற நமக்கு இவ்வளவு இருட்டடிப்பு தெரியுதுன்னா, அப்ப இவ்வளவு காலமும் அந்த ஒரு புத்தகத்தை சொல்றது தானே வரலாற பேசிட்டு இருக்கிறான். அதுக்குதான் சொன்னேன், நீங்க அந்த மயிருக்குள்ள தேடிட்டு இருங்க வரலாற, நாங்க வேற நிறைய இடம் இருக்கு நாங்க தேடுறதுக்கு, நாங்க தேடிக்கிறோம். அப்ப இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மொழிக்காக போராடினவங்க, செத்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு நினைவிடமும் இல்ல, ஒரு பொது வெளியில போய் மரியாதை செலுத்துறதுக்கு ஒரு இடமும் இல்லை. எப்பா பாரு அவரையே கொண்டு வந்து நிறுத்துறது. அப்ப எனக்கு என்ன தோணும், நீ ஒருத்தரை நிறுத்துற, அது வந்து போலி பிம்பம்னு எனக்கு தெரியுது, அதை அடிச்சு உடைக்கணும்னு எனக்கு தோணுமா தோணாதா? அப்ப நான் உண்மை வரலாற பேசுறேன். உனக்கு எரியுதுன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் பிரச்சனை. அதான் என்ன பண்றது, மகிழனை பத்தி அவதூறு ஆவுத்து விடுறது. பேசிட்டாங்க அண்ணா. இது எங்க அம்மா தம்பி எல்லாரும் பாப்பாங்க, இருந்தாலும் வெளிப்படையா சொல்றேன், நான் என்ன பதிவு போட்டாலும் சரி, நீங்க வந்து கமெண்ட படிச்சு பாருங்க. போக்சோல கைதானவன், டேய் பாஸ்போர்ட் வாங்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கைரேகை வைப்பாங்க, அதை தாண்டி இது வரைக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல காலடி எடுத்து வச்சதே இல்லடா. என் பரம்பரையில எவனுமே போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே அடிச்சு விடு கீழே. அதுல என்னன்னா, தேடி பிடிச்சி அவன் மேல வந்து ஒரு வழக்கு போட்டோன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு உங்களை காப்பாத்து இந்த அரசு, நாளைக்கு மாறும் இல்ல, வழக்கு கொடுக்கணும், கொடுத்துட்டு இந்த மாதிரி கோஷ்டிகளும் ஒட்டுமொத்தமா நீ கொண்டு வந்து வச்சு செய்யணும். அது மாதிரிதான் இந்த மாதிரி இவங்க வரலாறு எல்லாம் போட்டு உடைக்கிறதுக்கு நாம எவ்வளவு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், அதெல்லாம் பேசுறது இல்ல. உன்னை பத்தி தெரியாதா, ஈழத்து சிவானந்த அடிகளை பத்தி தெரியாதா, அவரை பத்தி தெரியாதா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பிரச்சனை எதுவும் அதை மட்டும் பேசு, அதை பேசவே மாட்டேன். விவாதத்துக்குள்ள இறுதியா ஒரு புத்தகத்தை நாமளே வந்து திராவிட தோழர்களுக்கும் பேராசிரியர் ஜெயராமன் அவர்களுக்கும் அந்த 2 பத்திரிகை சகோதரர்களுக்கும் பரிந்துரை பண்ணுவோம். உங்களுடைய நண்பர் மதிப்பிற்குரிய திராவிட இயக்க முக்கிய வரலாற்று ஆய்வாளர்களில் ஒருவரான ஐயா கா திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய, நண்பர்ல எனக்கு ரொம்ப சீனியர், பட் அவரை நான் மதிக்கிறேன், இன்னைக்கும் நானும் மதிக்கிறேன். அவருடைய புத்தகம் நிறைய படிச்சிருக்கிறேன். சுயமரியாதை இயக்க வரலாறு பாகம் 1, 2 இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. முதல் பாகத்துல முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை யார் தொடங்கினாரு அப்படிங்கறதையும் அவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு. படிச்சு பார்த்து தெரிஞ்சுங்க. ஐயோ தம்பி, அது நிறைய கட்சிக்காரங்க வந்து வாங்க சொல்லி எல்லாருக்கும் மாவட்ட அளவுல பெரிய அளவுல புக்கு போய் சேர்ந்துச்சு. படிச்சாங்களா? படிக்கல. புரியுதுல உங்களுக்கு? படிச்சிருந்தானா துணிஞ்சு இந்த மாதிரி யாரும் ஒருத்தர் கூட பேசிட்டாங்க, யாருமே படிக்கவே இல்லை அந்த புத்தகம். அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளரா நேர்மையா அதை பதிவு பண்ணியிருக்கிறார். அவரை திராவிட இயக்க வரலாற்று ஆய்வாளர் அப்படின்னு ஐயா கலைஞர் இருந்த போதே ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய மகன் சிற்றரசு இன்னைக்கும் கட்சிக்குள்ளதான் இருக்கிறாப்புல, நல்ல மரியாதை பேசக்கூடிய தம்பி. இப்ப பார்த்துட்டாருன்னா பதுங்கிடுறாரு, அது வேற விஷயம். அப்ப அவரும் அரசு கூட ரொம்ப மதிப்பு எழுதுறப்ப என்ன நடந்ததோ மேக்சிமம் பதிவு பண்ணிட்டு இருக்கிறார் நேர்மையா. கண்டிப்பா அவரை விட்டா இன்னைக்கு ஆள் இல்லை எழுத. அந்த புத்தகத்தை வந்து வாங்கி வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு படிக்கல இந்த கோஷ்டி, இனிமேலாவது தேடி நீ கடைசியா சொன்ன அந்த ஆதாரத்தை அவங்க வச்சுக்கிட்டு வரட்டும், பேசுவாங்க. அதனால இவரும் போராடினாருன்னு சொல்லுங்க, ஏத்துக்கிறோம். நிறைய விஷயங்கள் பெரியார் வந்து பேசினாரு, அதிகமா பேசியிருக்கிறாரு, அதிகமா எழுதியிருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு வேற வேலை இல்லை, உங்களுக்கு வசதி இருந்தது, இல்ல நிறைய பத்திரிகை நடத்துனீங்க, பணம் இருந்தது, உட்காந்துட்டு இதையே வேலையா இருந்தீங்க. மற்றவங்க வேலைக்கு மத்தியில் இதை செய்துக்கிட்டு இருந்தாங்க, கூடுதலாக செய்தாங்க நிறைய பேர். அதெல்லாம் பேசப்படலை. ஆனால் உங்களையும் மதிக்கிறோம், நீங்களும் போராடினீர்கள், நீங்களும் குரல் கொடுத்தீர்கள். நீங்கள் மட்டுமே வந்து பெண் விடுதலையை கொண்டு வரல, உங்களுக்கு முன்னெத்தி ஏறுங்க நிறைய தமிழ்நாட்டில் இருக்குன்றதான் நம்ம பேசுகிறோம். இதான் அந்த விஷயம். கரெக்ட், அவ்வளோதானே. நிறைவாக நம்ம இன்னொரு விவாதத்தில் இதை பற்றி பதில் வந்ததுன்னா விவாதிப்போம், கட்டாயம் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.